அவ்வளவு விஷயம் இஸ்லாத்தினுடைய எங்களோட வாழ்க்கையினுடைய அவ்வளவு விஷயமும் இந்த நம்பிக்கை கோட்பாட்டில் தான் தங்கிடும். அதாவது இஸ்லாம் என்று சொன்னாலே இஸ்லாமிய அக்கீதா. அக்கீதால கொஞ்சம் குழப்பம் ஏற்படுமா இருந்தாலும் உங்களோட எல்லா விஷயமும் அவுட். பொதுவா இஸ்லாம் பாடத்துல நாங்க 50 மார்க்ஸ் குறை எடுத்தோம்னு சொன்னா, குறை எடுத்த மாதிரி இருந்துன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறது கஷ்டமா. உங்களுக்கு தெரியும், மறுமையில மீசான் என்ற தராசுல நன்மையின் தீமையும் நிறுக்கப்படும். மீசான்ல நன்மையின் தீமையும் நிறுக்கப்படும் போது உங்களோட நன்மை தட்டு பாரமா இருந்துன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். தீமை பாரமா இருந்துன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப அவரவர் செய்த நன்மைக்கேற்ப, அவரவர் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் பாரம் கூறு இருந்துன்னு சொன்னா அவர் கொஞ்ச நாள் நாங்க வருஷம் இங்கட ஒரு வருஷம், இங்கட 100 வருஷம், அங்க ஒரு வருஷம், அப்படி சரியான டைம் ஃப்ரேம் கூட மறுமையில். இங்க ஓடுற மாதிரி கிளாக் ஓடாது. எனவே அங்க நாங்க 50 ஹாஃபை விட குறை எடுத்தேன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போறது கஷ்டம். எனவே நாங்க இஸ்லாம் பாடத்துல 50க்கு குறை எடுக்கிறோம் என்று சொன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆகுறோமோ இல்லையோ, அல்லது நாங்க 40 50க்கு இடையில எக்ஸாம்ல எடுத்து பாஸ் ஆகினாலும் கூட கவலையான விஷயம், 50க்கு கூட இஸ்லாத்துல மிஸ்டேக் கூட இல்லாது. இப்போ இஸ்லாம் பாடம் என்றது குறைஞ்சது நாங்க 80க்கு கூட மார்க்ஸ் எடுக்கும். அடுத்த முறை நாங்க பார்ப்போம் எப்படி இஸ்லாம் பாடத்துல எங்களுக்கு 80க்கு கூட மார்க்ஸ் எடுக்கலாம். கஷ்டமான விஷயம் இல்லை. இஸ்லாம் பாடம் என்றது மற்ற பாடம் மாதிரி அல்ல. இது நீங்க உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பாடம். எதை நீங்க படிக்கிறீங்களோ அதை நீங்க வாழ்க்கையில நீங்க பிரயோகிக்கும். அவ்வாறு நாங்கள் பிரயோகித்தோம் என்றால் இஸ்லாம் ஒரு கஷ்டமான பாடம் அல்ல. உதாரணத்துக்கு நம்பிக்கை கோட்பாடு. அப்ப அக்கீதா ஒரு முஸ்லீம் கிட்ட கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். அக்கீதா இல்லை என்று சொன்னா, அக்கீதால குளறுபடி இருக்கும் என்று சொன்னா அவர் ஒழுங்கான முஸ்லீம் அல்ல. எனவே நாங்கள் அக்கீதாவை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளுவோம். அப்போ 2-3 மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம். ஒன்று, சப்ஜெக்டை விளங்கிக் கொள்வோம், விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதான் மிச்சம் முக்கியம். இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஷார்ட் நோட்ஸ், எப்படி எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்பாங்க என்று சொல்லி அந்த ஆர்டரை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸாம் கிட்டே போக்கில் ரிவிஷன் ஒன்று செஞ்சு எக்ஸாம் செய்யும். அதோட நாங்கள் ஓ லெவலுக்கும் சேர்த்து டார்கெட் பண்ணி கொண்டு போவோம். ஓ லெவல்ன்றது கிரேட் 6ல இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து தொடர்ந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் தான் ஓ லெவல் பாடம். ரைட். இப்போ நான் 3 விஷயத்தை இப்படி பார்த்து கொண்டு போவோம். முதலாவது நான் ஸ்லைட்ல உங்களுக்கு சிம்பிளா போட்டிக்கிறேன். ஸ்லைட்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் புக்ல பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ அகீதா என்ற இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு ஹதீஸ் மூலம் 6 பிரதான நம்பிக்கைகளை நாங்கள் ஹதீஸ் மூலமாக 6 பிரதான நம்பிக்கைகளை நாங்கள் கொள்ளும். ஒரு முஸ்லிமா இருந்தேன்னு சொன்னா நீ கட்டாயம் 6 விஷயங்களை ஈமான் கொண்டே ஆகும். அது என்ன 6 விஷயம்? மிச்சம் நல்ல நீங்க கேமரா ஆன் பண்ணினீங்க என்று சொன்னா அடுத்தது உங்களுக்கு 7 மினிட்டா கேமரா ஆன் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க பேச போக்குல கேமரா ஆன் பண்ணினீங்கன்னா மிச்சம் நம்ம 6 விஷயம். என்ன 6 விஷயம் நாங்கள் ஈமான் கொள்ளும் ஒரு முஸ்லிம் ஆயிக்கிறதுக்கு? எந்த 6 விஷயம்? அயான், எந்த 6 விஷயம்? உங்களுக்கு தமிழ்ல கஷ்டம் இல்லை, பரவாயில்ல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 6 விஷயத்தை நாங்கள் கட்டாயம் ஈமான் கொண்டிருக்கோம். இந்த 6 விஷயத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்ள இல்லை என்று சொன்னா எங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்துல நாங்கள் இருக்க கஷ்டம். 6 விஷயம் கட்டாயம் நம்பிக்கை கொண்டு ஆகும். முதலாவது இது, அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னது? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி. இந்த ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்க என்றால் இதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி. இப்போ இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன். ஆமன்து சொன்னா ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை ஈமான் கொண்டேன். வகுத்துபிஹி, கிதாப் என்றது வேதம், கிதாப் என்றது வேதம். குத்துப் என்றது அதனுடைய பன்மை,
வேதங்கள். அப்ப வேதங்களை ஈமான் கொண்டேன். வருசுல்லிஹி, ரசூல் என்றா நபி, ரசூல் என்றா ரசூல் திருத்தூதர், ரசூல் என்ற தூதர், அல்லாஹ்வினுடைய தூதர். அப்போ ருசுல் என்றது அதனுடைய பன்மையர். உங்களுக்கு தெரியும், ஒரு ரசூல் அல்ல, நிறைய ரசூல்மார்கள் வந்தாங்க. அப்ப அவ்வளோ ரசூல்மார்களையும் நாங்கள் ஈமான் கொள்றது, ரசூல்களை ஈமான் கொள்ளுதல். வல் யௌமில் ஆஹிர், யௌமில் ஆஹிர், யௌமின்றா நாள், ஆஹிர்ண்டா இறுதியான நாள், மறுமை நாளை நாங்கள் ஈமான் கொள்ளுதல். வல் யௌமில் ஆஹிர். வல் கதிரி ஹைரி வஷர்ரி மினல்லாஹி, வல் கதிரி ஹைர், கலா கதிரை நாங்கள் ஈமான் கொள்ளுதல். வல் கதிரி ஹைர் வஷர்ரி, அல் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஷர்ரு ஹைர், நன்மை தீமையாவும் அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருது என்றதை நாங்கள் ஈமான் கொள்ளும். எல்லாம் ஒரு அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில தான் நல்லது நடந்தால் நடக்கும், தீமை நடந்தால் நடக்கும். எனவே நாங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோம். அப்ப இங்க இந்த ஹதீஸை நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். ஆமன்து பில்லாஹி, அல்லாவை பற்றி ஈமான் கொண்டேன். மலாய்கத்திஹி, மலக்குமாரை பற்றி நான் ஈமான் கொண்டேன். எனக்கு அல்லாஹ் பற்றின எந்த விதமான டவுட்டும் இல்லை. எனக்கு மலாய்க்காக்களை பற்றின எந்த விதமான டவுட்டும் இல்லை. நம்பர் 2. நம்பர் 3, வக்குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை பற்றி நான் முழுமையாக ஈமான் கொண்டேன். வருசுல்லிஹி, அவருடைய ரசூல்மார்களை பற்றி நான் ஈமான் கொண்டேன். வல் யௌமில் ஆஹிர், யௌமில் ஆஹிராவை பற்றி, இறுதி நாளை பற்றி நான் ஈமான் கொண்டேன். வல் யௌமில் ஆஹிர். வல் கதிரி ஹைரி வஷர்ரி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை யாம், கதிர் ஹைரி ஷர், ஹைர் என்றது நன்மை, ஷர் என்றது தீமை, ஹைரி ஷர் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதிரின் படி, விதியின் படி, நாட்டத்தின் படி, லவுல் மஹ்ஃபூல் எப்படி அல்லாஹ் நேரத்தோட எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கீங்க லவுல் மஹ்ஃபூல்ல, அது அந்த ஏட்டின் படி, லவுல் மஹ்ஃபூலின் படி அல்லாஹ்வுடைய பிளான், ஃபர்ஸ்ட் பிளான், அல்லாஹ்வுடைய பிளான். மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எப்படி அவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கணும், எல்லாமே எல்லாம் நேரத்தோட எழுதி வச்சிருக்கு. ஒரு கதிர் ஹைரி வஷர்ரி மினல்லாஹி, நன்மை தீமையாகவும் அல்லாஹ் தாலாவுடைய, மினல்லாஹி தாலா, மின்னிடா ஃப்ரம், மினல்லாஹி இருந்து, அல்லாவிடம் இருந்து தான் நன்மை தீமை எல்லாம் வரும். எனவே ஒரு முஸ்லீம் நன்மையான விஷயம் ஒன்று நடந்துன்னு சொன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாரு. அவருக்கு ஒரு தீமை ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பார். சரியா? இப்போ இந்த ஹதீஸுடைய இந்த 6 விஷயங்களையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த நேரம் நாங்கள் பயானில் கேட்கறது, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் நாங்கள் இந்த சம்பந்தமாக தான். எனவே நாங்கள் இது எக்ஸாமுக்கு படித்து பாடமாக்கி பாஸ் ஆகுற சப்ஜெக்ட் அல்ல. இந்த சப்ஜெக்டை மெயின் எக்ஸாம் நடக்கும் மௌத்தா போகிற டைம் கபூர்லையும் வச்சு கேள்வி கணக்கு கேட்பாங்க. 2 மலாய்க்கா யார் மலாய்க்கா 2 வருவாங்க கபருக்கு? கபருக்கு வார மலாய்க்கா யாரு? 2 மலாய்க்காமார் வருவாங்க கபருக்கு. யாரு? உங்களுக்கு தெரியும், 10 மலாய்க்காமார்கள் இருக்கிறான். அவங்களோட வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரு மலாய்க்காவுடைய தலைவர்? மலக்குமார்களுடைய தலைவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கபர்ல கேள்வி கேட்கிற மலக்கு 2 யாரு? முன்கர் நக்கீர். முன்கர் நக்கீர். முன்கர் நக்கீர் என்றது கபர்ல கேள்வி கேட்கக்கூடிய மலக்கு. கபர்ல கேள்வி கேட்கக்கூடிய மலக்குகள் முன்கர் நக்கீர். சரி, ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம். எங்கள்கிட்ட சப்ஜெக்டை கொஞ்சம் லேசாக விலையும் கொள்வோம். உங்களுக்கு என்ன சரி கேள்வியில் இருந்துன்னு சொன்னால் கேட்கலாம். சில வேலை உங்களை தமிழில் விலங்கல்லேன்னு சொன்னால் இங்கிலீஷில் கேட்கலாம். இங்கிலீஷில் விலங்கல்லேன்னு சொன்னால் சிங்களத்தில் கேட்கலாம். சிங்களத்தில் விலங்கல்லேன்னு சொன்னால் அரபில் கேட்கலாம். ஹிந்தியில் கேட்கலாம். வேண்டிய லாங்குவேஜில் கேட்கலாம். இப்படியே விஷயத்தை விலையும் கொள்ளணும். ரைட். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை அமைப்பான அகீதா கோட்பாடுகளை பற்றி இப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ முதலாவது அகீதா என்றால் என்ன? அகீதா என்றால் என்ன என்றால், இஸ்லாமிய தத்துவத்தில், இஸ்லாமிய அடிப்படையில் அகீதா என்பது அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகளின் அமைப்பாகும். இப்போ இது அடிப்படை பேஸ். அகீதா யாருக்கு இந்த 6 சப்ஜெக்டும் தெரியாவோ, யாருக்கு அல்லாஹ் பற்றி சரியாக தெரியாவோ, யாருக்கு மலாய்க்காமார்களை பற்றி சரியாக தெரியலையோ, யாருக்கு வேதங்களை பற்றி இந்த 6 விஷயமும் தெரியலைன்னு சொன்னால் அது அடிப்படையே இல்லாமல், ஃபவுண்டேஷனே இல்லாமல் போகணுமா.
எனவே இது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயம். இது ஒரு முஸ்லிமின் மனதில் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகளை குறிக்கின்றது. அப்ப அகீதாண்ட என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய நம்பிக்கையின் அசைக்க முடியாத அடித்தளம், பேஸ் இதுதான். இஸ்லாத்துல அடித்தளம் இத்தான், அகீதா தான் மெயின். ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்லாமின் ஒரு முஸ்லிம் என்று சொன்னா அவர் ஈமான் கொள்ளும். அவர் ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னா அவர் பேரை மட்டும் முஸ்லிம் என்று வச்சு சரி வராது. அல்ல ஒரு நாளும் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது இல்லை. இங்க வாங்க, உங்களோட பேர் என்ன, ரைட் ஃபவாஸ், நீங்க முஸ்லிமா, முஹம்மது ஃபவாஸ், நீங்க போங்க சொர்க்கத்துக்கு, நீங்க வாங்க, உங்களோட பேர் என்ன, மைத்ரி பாலனோ, நீங்க முஸ்லீம் இல்ல, நரகத்துக்கு. அப்படி அல்ல. அல்ல ஒரு நாளும் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது இல்லை. அல்ல எதை டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா, இங்க வரக்கூடிய இந்த அகீதாவை தான் டெஸ்ட் பண்ணும். அகீதா இந்த இஸ்லாத்துடைய சப்ஜெக்டில் தான். இப்போ இஸ்லாத்துடைய சப்ஜெக்டில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இஸ்லாமிய நம்பிக்கையின் அசைக்க முடியாத அடித்தளமா இந்த அகீதா விளங்குது. அடுத்தது, ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டிய கொள்கைகள். நெருப்புல போட்டாலும் கூட நான் இந்த அகீதா விட்டு கொடுக்க இயலாது, அல்லாவை தான் நான் நம்புறேன். அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் தான் அகீதாவுடைய விஷயம். எனவே அகீதா பற்றி நாங்கள் நல்ல விலையும் கொள்ளணும். இந்த 6 விஷயத்தை நல்ல விலையும் கொள்ளணும். எல்லா இஸ்லாமிய செயல்பாடுகளின் ஆதாரம் அமையக்கூடியது தான். எனவே அகீதா நம்பிக்கை மனிதரின் வாழ்வுக்கும் இறப்புக்கும் அப்பாலுள்ள காலத்தையும் உள்ளடக்கியது. மனிதர் இறந்த பின் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் செயல்களுக்கு நியாயம் பெறுவர் என்பதே இதன் மைய கருத்தாகும். அகீதா என்றது நாங்கள் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போறதா நினைக்கப்படாது. இப்போ இந்த உலகத்துக்கு பிறகு, மௌத்தானதன் பிறகும் வாழ்க்கை தொடரும். எனவே அதை ஈமான் கொள்றது தான் இந்த அகீதாவுடைய மிக முக்கியமான விஷயம். இந்த அகீதால சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எங்களுக்கு காண இயலாது. நாங்கள் நம்பிக்கை தான் கொண்டிருக்கிறோம். பரலோகம் என்றுவாங்க. இது அடுத்த இன்னொரு வேர்ல்டு ஒன்று. மௌத்துக்கு போறவு தான் நாங்கள் அந்த வேர்ல்டில் ஜாயின் ஆகும். எனவே அது மட்டுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அகீதாவோட நம்பிக்கை கொண்டு நாங்கள் இருக்கோம். அப்ப நாங்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் என்னென்னத்தை ஈமான் கொள்ளணும் என்றால், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. உங்களோட புக்ல இந்த மஞ்சள் கலர்ல போட்டிருப்பாங்க, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. என்ன அல்லாஹ் பத்தி நம்பணும்? நாம் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்தது, அவன் ஒருவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. மற்றது அவனுடைய பண்புகள், அவன் எப்படியானவன். மனிதருடைய பண்புகளோடு ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அவனுடைய பண்புகள் வித்தியாசம். அவனது திருநாமங்களை பத்தி நாங்க விளங்கியிருக்கோம். எத்தனை திருநாமம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எத்தனை இருக்கு? 99 99 திருநாமம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றது? அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருநாமம். அஸ்மாண்டா பேர், இஸ்முனிண்டா பேர். மா இஸ்முக்க என்று ஒருத்தட்ட கேட்ட அவங்களோட பேர் என்ன? இஸ்மி ஃபவாஸ், என்ற பேர் ஃபவாஸ், என்ற பேர் சலாஹுத்தீன், இஸ்மி சலாஹுத்தீன். அதே மாதிரி மா இஸ்முக, அஸ்மா என்று சொல்றது பன்மை, பெயர்கள். அஸ்மா, ஹுஸ்னா, ஹசன் என்று சொன்னா அழகிய, ஹசன் என்ற அழகிய, ஹுஸ்ன் என்று சொன்னா அழகிய திருநாமங்கள். அப்ப அல்லாஹ்வுக்குரிய அழகிய திருநாமங்கள் 99 நாங்க பாடமாக்கி இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஓதுவோமே, நான் அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவஸ், என்ன சொல்லுங்க, அப்படி போவோமே. நான் 99 திருநாமங்கள். அதோட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற திருநாமங்கள் அது. அதில் அவனது ஆற்றல்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படி? மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றல். அந்த ஆற்றலை பத்தி நாங்கள் விளங்கியிருக்கோம். சக்திகள், அவனுடைய சக்தி, இவற்றை பற்றி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கட்டாயம் தெரியணும். நாங்க ஈமான் கொள்றேன்னு சொன்னா கட்டாயம் இதுகளை பத்தி தெரிஞ்சிருக்கோம். ரைட். மலக்கை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் என்று சொன்னா, மலக்குகள்
மட்டுமல்ல, மலக்கென்று சொல்ல போக்கல இங்கே நாங்கள் இந்த பரலோகம், அதாவது அடுத்த லோகம், அடுத்த இன்னொரு இன்னொரு விண்ணுலகம் என்று ஒரு பேர்ல சொல்லுவாங்க, மறைவான ஒரு உலகம் ஒன்று, அது கைபான உலகம். ஸோ அது பற்றின எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதில் நாங்கள் மலக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஜின்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மலக்கெண்டா யார்? மலக்கல்லா எதனால படைத்தான் மலக்க? மலக்கு எதனால படைத்தான்? ஒளி. ஒளியினால படைச்ச, வெளிச்சத்தால. ஜின் எதால படைச்சது? நெருப்பு. நெருப்புனால. எனவே அல்லாஹ் ஜின் ஏற்கனவே இருக்கிறாங்க, ஜின்னை படைச்சு. ஜின் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காததுக்கு இந்த உலகத்துல ஜின் இருக்கிறாங்க. ஜின்களை அல்லாஹ் நெருப்பால படைச்சான். உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவருக்கு அங்க வச்சு அல்லாஹ் அவருடைய அறிவுக்கு சுஜூத் செய்ய சொன்னப்பட்ட மலக்குகள் அசாசில் என்றவன் மறுத்தான். பிறகு அவன் ஜின்கள்ல நின்று முள்ளவன். பிறகு அவன் ஷைத்தான், அதாவது இப்லீஸாக மாறும். அந்த கதை உங்களுக்கு தெரியும். நான் இடத்துல வந்தா நான் சொல்றேன். எனவே இந்த மலக்குகளை பத்தின ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு இருக்கணும் கட்டாயம். யாரு மலக்கு, மலக்கு எது, அவங்களோட ஜாப்ஸ் என்ன, அவங்க என்னென்ன வேலை கொடுத்துருக்கி, மலக்குமார் என்ன செய்யறாங்க, அவங்களோட சக்தி எப்படி இருக்கும், அவங்களோட தொடர்பு எப்படி, எங்களோடைய மலக்குகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் மலக்குகள் இருக்கிறாங்க. அடுத்து ஜின்கள், ஜின்களை பற்றின அறிவு இருக்கும். யார் ஜின்? ஜின்ல நல்ல ஜின்னும் இருக்கு, கெட்ட ஜின்னும் இருக்கு. ஆனால் மலக்குல அப்படி இல்லை. மலக்கு எல்லாமே நல்ல மலக்குகள் தான், நல்லவராகத்தான் தொழுது அவங்கள வணங்குபவராகத்தான் நல்லா படைத்தான். ஜின்களை அப்படியெல்லாம் ஜின்கள் மனிதர்களை போது ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க. நல்ல ஜின்களும் இருக்கு, கெட்ட ஜின்களும் இருக்கு. எனவே இது பற்றின விளக்கங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரூஹ் பற்றிய விளக்கமும். ரூஹ் என்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்குள்ளுக்கு ரூஹ் இருக்கு. ரூஹ் உயிர், உயிர் என்றுவாங்க, இல்லாட்டி ஆன்மா என்றுவாங்க. ரூஹ், நப்ஸ், இது சம்பந்தமான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சிருப்போம். இதெல்லாம் இப்ப மனிதர் என்று சொன்னதுக்கு நாங்க எங்களுடைய உடம்பு, சட உடம்பு, அதோட சேர்த்து ஆன்மா எங்களுக்குள்ள இருக்கு. ஆன்மா மௌத்தாவாது. ஆன்மா அப்படி போயிட்டு ஆள் தான் இறந்துடுவார். ஆன்மா அப்படி எங்கள்லேருந்து போயிட்டு. அப்ப ஆன்மா பத்தின, ரூஹ் பத்தின நாங்க ஈமான் கொண்டிருக்கணும். வேதங்களை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும், பிரதானமாக 4 வேதங்கள், சுஹுஃபுக்கள், இதுகளை பற்றி நீங்க மனித சமூகத்துக்கு வழிகாட்ட இறைவன் இறக்கி வைத்த சூஃபுகள், வேதங்கள் பற்றி இங்கே நாங்கள் சொல்லுது. குர்ஆன் ஒரு வேதம், 4வது வேதம் குர்ஆன். இன்ஜீல், ஈசா, சூரா அப்படி வருமேனா. சபூர், தாவூத், யுனானி. எப்படி ஸ்டார்ட் பண்றது? தௌராத், மூசா, ஹீப்ரு, அபரான். தௌராத், மூசா, அபரானி. சபூர், தாவூத், யூனானி. இன்ஜீல், ஈசா, சுரியானி. சுரியானி என்ற சீரியன் லாங்குவேஜ். ஃபுர்கான், முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபுர்கான் வேதம், குர்ஆன் வேதம். அது அரபி மொழியில இறங்கப்பட்டுச்சு. எனவே வேதங்களை பற்றின நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று எங்களுக்கு இருக்கணும். நபிமார்கள், ரசூல்மார்களை பற்றி, நபிண்டா யாரு, ரசூலுண்டா யார், என்ன டிஃபரன்ஸ் அவங்களுக்கு இடையில, நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு ஸ்பெஷல் இதுகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அவர்கள் என்ன பணி, அவங்களோட ஜாப் என்ன, நபிமாருடைய ஜாப் என்ன செய்ய வந்தாங்க, என்னத்தை சொல்ல வந்தாங்க. இப்போ அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது மிச்ச முக்கியமான ஒரு விஷயம், மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை. கபரை பற்றி நாங்கள், இந்த உலகத்தோட முடிஞ்சு போகிற விஷயம் அல்ல. ஒருத்தர் மௌத்தா இருந்து அதுக்கு பொறுத்தான் அவர் கம்ப்ளீட்டா வாழ போறார். மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை. கபூர் என்றா என்னது, கபூரில் என்ன நடக்கும் ஆட்களை வச்சுன்னு சொன்னாங்க. மறைவான விஷயம். இவ்வளோ சொன்னது அவ்வளோ மறைவான விஷயம், பார்க்க கஷ்டம் எங்களுக்கு. அடுத்தது கபூர் பத்தின இது. பாஸ் எழுப்பாட்டப்படுறது. பாஸ் என்று சொன்னா எழுப்பாட்டப்படுறது. மறுக்க நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். கபூரில் வச்ச நாள் முடிஞ்சுண்டு இல்லை, மறுநாளும் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். பாஸ், யாவுமுல் பாஸ் என்றது மர்ம நாளுக்கு இன்னொரு பேர். ஹிசாப், ஹிசாப் என்றது கூலி கொடுக்கப்படும் நாள். ஹிசாப், அன்றைக்கு தான் எல்லாருக்கும் கூலி கொடுக்கப்படும். அன்றைக்கு தான் அவங்களோட ரிப்போர்ட் கொடுக்கப்படும். அன்றைக்கு தான் மார்க்ஸ் செக் பண்ணப்படும். யார் 50 மார்க்ஸ் கூட எடுத்திருக்கிறா அவருக்கு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போயிடும். யாருடைய மார்க்ஸ் 50 விட குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அவர் நரகத்துக்கு போயிட்டு வரும். இல்லாட்டி நரகத்தில் அவர் நிரந்தரமாக தங்க வேண்டி வரும்.
எனவே ஹிசாப் என்றது, ஹாசூப் என்றா கம்ப்யூட்டர், ஹிசாப் என்றது கணக்கிடப்படுற, அதாவது உங்களோட இதுகளை எண்ணி பார்க்கக்கூடியது, மார்க்ஸ் கொடுக்கப்படுற. நாங்கள் பார்ப்போம் அதை இந்த தனிய மறுமை நாள் வந்துன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக அது ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கிட்டு நாங்கள் சும்மா அந்த எல்லாத்தையும் மேலோட்டமாக தான் பார்த்து கொண்டு போகிறோம். அடுத்தது மீசான். நான் சொன்ன மீசான் என்றே தராஸ், மீசான் என்றே தராஸ். ஸோ தராசில் போட்டவங்களோட நன்மை தீமையை நிறுத்து பார்ப்பான். எனவே அந்த டைமில் யார்ட நன்மை கூட இருக்கோ அவர் சொர்க்கத்துக்கு போவார், யார்ட நன்மை குறை இருக்கோ, மார்க்ஸ் குறை இருக்கோ அவர் சொர்க்கத்துக்கு போயிடாது. மீசான் என்றது தராஸ், சிராத் என்றது பாலம். அதாவது இதெல்லாம் முடிச்சதுக்கு போகிறோம் அவர் போக வேண்டிய இடம் வந்து சிராத். சிராத் என்ற பாலத்தை கடந்து போகணும். அப்போ அங்கிட்டுக்கு சிராத் என்ற பாலத்தை கடந்து போகிற வழியில் அவர் நன்மை செஞ்சிருந்தார் என்று சொன்ன அவருக்கு பாலத்தை கடந்து போகலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுமோ அவ்வளோ ஃபாஸ்ட். பாலத்துக்கு கீழே நரகம். யாருக்கு அதில் போயிடாமல் போச்சுன்னு சொன்னால் அவர் நரகத்தில் விருந்துடுவார். இந்த பாலம் வந்து பாலத்தை கடந்து போகணுன்னு தான் சொர்க்கம் நிற்கிறது. பாலத்துக்கு கீழே நரகம் நிற்கும். ஏன்னா இந்த பாலத்தில் சரியாக அவருக்கு ஏழாம் போச்சுன்னு சொன்னால் நரகத்தில் இருக்க வேண்டி வரும், நரகத்தில் விழ வேண்டி வரும். சிராத்ன்றது பாலம், சிராத்துல் முஸ்தகீம் என்றுவாங்க. சிராத்துல் முஸ்தகீம் என்று பாலம். சிராத்தை கடந்ததுக்கு போகிற ஜன்னா இருக்கு. ஜன்னான்றது சொர்க்கம், ஜன்னான்றது சொர்க்கம். நார்ன்றது, நாரண்டா நரகம். விலங்குல உங்களோட சவுண்ட் என்னை விட உரமாயிக்கணும் சவுண்ட். இஸ்லாம் சப்ஜெக்ட் நரகம். நரகம். நார்ன்றது நாரண்டா நெருப்புன்னு தான் மீனிங் அரபுல. அதாவது நரகத்துக்கு சொல்லக்கூடியது தான் அந்த பேர் நரகம், நெருப்பு. நரகம் வந்து நெருப்பாலான. எனவே நரகம் அங்கிட்டுக்கு நாங்கள் நரகத்தை பற்றி இவ்வளோ விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மறுமை நாள் பற்றி நம்பிக்கை கொள்றதா இருந்துன்னு சொன்னோம். எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நார் போன்ற விடயங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. எனவே இதில் நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிக்கணும், சும்மா ஆட்கள் அல்ல. இஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது 100க்கு 100 முஸ்லீம் ஆயிக்கிறது, ஒழுங்கான முஸ்லீம். 90% முஸ்லீம், 80% முஸ்லீம் எல்லாம் சரி வருது. எனவே இஸ்லாம் பாடத்தில் நாங்கள் டொப் ஆகிக்க பார்க்குறோம். என்று சொன்னால் இஸ்லாம் பாடம் என்றது எங்களோட வாழ்க்கையோட ஒட்டின பாடம். இதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டிய விஷயம். கட்டாயம் எப்போவும் எந்த டைமில் யார் கேட்டாலும் கூட எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுதான் இதை பாடமாக்கி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதோட எக்ஸாம் முடிஞ்சு மச்சான் எல்லாம் நாங்கள் விட்டுட்டு போயிட்டுடுவோம், இது முடிஞ்சு இஸ்லாம் பாடம் முடிஞ்சு ஒரு மாய் கொடையாவியாச்சு இஸ்லாம் பாடத்தில். அப்படி அல்ல. கேள்வி கணக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் ஆகும் கபூரில் போயிட்டு வச்ச உடனே. எனவே இஸ்லாம் பாடத்தில் நாங்கள் முடிகிற பாடம் உண்டல்ல, மவுத்துக்கு கபூரில் எப்போ வைப்பாங்கன்னு தெரியாது. எனவே நாங்கள் நாளைக்கும் ரெடி ஆகிக்கணும் இந்த பாடத்துக்கு. இஸ்லாம் பாடத்தில் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எனி டைம் ரெடி ஆகிக்கணும். எக்ஸாம் வந்தாண்டு இல்லை. ஏன்னா எனி டைம் எங்களுக்கு மவுத் எப்போ வரும் என்று சொல்ல இயலாது. நாங்கள் ரெடியாக இருக்கணும். கட்டாயம் நாங்கள் இஸ்லாம் பாடத்தில் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கணும். இப்போ தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும். அடுத்த கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கை இருக்கணும். முழு பிரபஞ்சத்தையும் இயக்குறதே இவன் தான், யாரும் அல்ல, வேறு யாரும் இயக்குறதல்ல. அல்லாஹ் என்ற ஒரு சக்தி, இல்லை அல்லாஹ் இருக்கின்றான் பின்னாடி. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை இயக்குறான். இந்த உலகம் தானாக இயங்க இயலாது. உலகம் என்றது உலகத்திலிருந்து சோலர் சிஸ்டம் உள்ள கேட்கறது. சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்துக்கு மேலால் அங்கிட்டு பால்வெளி, அதுக்கு போகிற பிரபஞ்சம், பெரியோரு இது உண்டு பிரபஞ்சம், ஸ்பேஸ். எல்லாத்தையும் இயக்கக்கூடியது யார்? சும்மா ஓடுதா? இல்லை. சூரியன் இத்தனை டைமுக்கு வரணும், 5:58க்கு சூரியன் உதிக்கணும். இன்றைக்குன்னா 5:58க்கு சூரியன் வந்தே ஆகும். இந்த டிஸ்டன்ஸில் வரணும், இந்த கட்டாயம் அந்த டிஸ்டன்ஸில் அது வந்தே ஆகும். கொஞ்சம் கிட்ட வந்து அவ்வளோ எல்லாம் பற்றி போயிடும். அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே, சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே, புவிக்கும் இடையிலான தூரம், சந்திரன் கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னு கடல் தண்ணி எல்லாம் மேலே போயிட்டு சுனாமி வந்து, கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு சொன்னால் கடல் தண்ணி எல்லாம் வத்திடும். பூமியினுடைய புவியினுடைய ஹீட், அடுத்தது இந்த கோல்டு, அதை மெயின்டைன் பண்ணுறது, வெப்பத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியது சந்திரன், சரியான பேலன்ஸ் பண்ணக்கூடியது. எனவே சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம்,
இதெல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து வச்சிருக்கிறான். அதுபடி தான் அது இயங்கி கொண்டிருக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு லேட் ஆகலாம், அங்கே லேட் ஆகலாம், ஆனால் சூரியன் வாரத்துக்கு லேட் ஆகிட்டு நாங்கள் இப்போ சரி கேள்விப்பட்டிருக்கிறோம். கோள்களுக்கு இடையிலான தூரம், நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரம், இதெல்லாம் அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயிச்சபடி தான் அது நடக்குது. எனவே நாங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய இதான் ஒருத்தர் பிறந்தாரா மௌத்தாயினாரா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாம் அல்லாஹ் கிட்டே தான் வந்துச்சு, அல்லாஹ் கிட்டே போயிட்டு சேரும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே பிரபஞ்சத்தை இயக்கும் இறைவனது நாட்டம் பற்றி நாங்கள் விலை கொள்வோம். வைத்தான் இந்த விஷயங்களை நாங்கள் இங்கிட்டுக்கு விலை கொள்ளணும். அடுத்தது ரைட், அடுத்த பிரதான இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் விலை கொள்ளணும். என்னது 4 வேர்ட் கட்டாயம் நீங்கள் விலை கொள்ள 6 விஷயத்தையும் வச்சு 4க்கு பிரிப்பாங்க அறிஞர்கள். அதாவது அகீதா துறை, அந்த அகீதால எக்ஸ்பர்ட்டான அறிஞர்கள் அந்த 6 விஷயத்தையும் வச்சு இன்னும் 4க்கு பிரிப்பாங்க. 4க்கு பிரித்து சொல்லுவாங்க. அதுல 4 விஷயம் என்றது அல் இலாஹியத். இலாஹியான்றது, இலாஹிண்டா கடவுள், கடவுள் அல்ல. இலாஹியான்னு சொன்னா கடவுள் பத்தின ஒரு நம்பிக்கை. அடுத்த மேஜர் திங் வந்து அந்நுபுவா, நபித்துவம் பற்றின, நுபுவத் பற்றின நம்பிக்கை, நபிமார்கள் பற்றி, ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை. ரூஹானியத், ரூஹானியத் வந்து போனிடுவாங்க. ரூஹானியத் என்றது இன்னும் ரூஹுகளில் உயிர்களில், மனுஷர் மட்டுமல்ல. எங்களுக்கு உங்களோட சேர்த்து சொல்ல தேவையில்ல, சைத்தான் நீக்கிற எங்களோட சேர்த்து இன்னும் ஆட்களும் நீக்கிறாங்க, மலக்குகள் ஈக்கிறாங்க, கண்ணுக்கு விளங்காது. நாங்கள் அவங்கள பார்க்காட்டியும் அவங்க எங்களே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சில வேளை மனித ரூபங்கள் அவங்க வரலாம், வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். எனவே மலக்குகளை இந்த ரூஹானியத்தை பற்றி, ரூஹானியத்ன்றது ரூஹுகள், ரூஹுன்றது உயிர் என்று சொல்லலாம். அப்போ அந்த ரூஹானியத்துக்கள் லைவ்லி திங்ஸ், ஜின்கள் இருக்கி, ஷைத்தான்கள் இருக்கி, அடுத்த ரூஹ், இன்னும் ரூஹ்கள், உயிர்கள். மௌத்தா போனா அவர் ரூஹு சாகிறது இல்லை, ரூஹு போயிட்டு செத்து போயிட்டார், மெர்லகியா மௌத்தா போயிட்டு ரூஹு போயிட்டு, பொடி மட்டும்தான் நீக்கு, எல்லாம் ஃபுல் பொடி அப்படி இருக்கிற, ஆனால் ரூஹு போயிட்டு. இப்போ ரூஹ் என்றது உயிர், அது எங்களோட உடம்புக்கு வந்து சேர்ந்தது, அதே மாதிரி அது போயிடும். ஏண்ட உயிர் உங்களோட, ஏண்ட ரூஹு தான் உங்களோட ரூஹோட இப்போ போயிட்டு பேசிக்கொண்டே, ஏண்ட ரூஹ் என் உடம்புக்கு இருந்து உங்களோட பேசிக்கொண்டு, ரூஹ் பத்தின அறிவு எங்களுக்கு, ரூஹானியத். அடுத்தது அஸ்ஸம் இயாத், சம் என்றா கேட்கிறது. சம் இயாத் என்றது மறுமை வாழ்வுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களும் இதில் உடன். மறுமை புறம், இதுக்கு புறம் என்ன நடக்குது, மறுமை. இதோட இந்த உலகம் முடிஞ்சு போறதல்ல, உலகத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் வந்ததுக்கு பிறகு உலகம் இல்லாமல் போயிடும். இப்போ மறுமை என்று ஒன்று இருக்கு. நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கு இருக்கு. கபூர்ல எவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு, நாங்கள் போட்டுட்டு வந்துடுவோம் கபூர்ல, ஆனால் கபூர்ல நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கு. பஹ்ஸ்ன்றது எழுப்பாட்டப்படுதல். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்குது, ரூஹு வந்து மௌத்தா போகுது. மௌத்தா போனதுக்கு பிறகு அவட மர்மம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாட்ட மர்மம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா, உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகும், மறுமை ஸ்டார்ட் ஆகும். பாஸ் எழுப்பாட்டப்படுறது. அப்புறம் மஹ்ஷர் வெளியில கொஞ்ச நாள் இருக்கு. மஹ்ஷர் வெளியில எழுப்பாட்டப்பட்டு எல்லாரும் எழுதினா போற போக்கு இப்படிதான். ரூஹத்தான் எழுதுக்கன்னா, ரூஹ் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த உலகத்துல இருந்து அப்படி மௌத்தாகும். இதுதான் மௌத்தா போயிட்டு அந்த பர்சக்ல இருந்து மறுக்க எழுப்பாட்டப்பட்டு அப்படி போகும்.
இதுதான் ரூஹு போகக்கூடிய வழி. பொதுவா ஆன்மா ஆன்மா போகக்கூடிய வழி இது. ஆன்மா உயிர். அப்ப இது இப்படி போயிட்டு தான் மறுமைக்கு போகும். அப்ப இங்கிட்டுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா மௌத்து வருது. ஒரு ஆள் சொல்லுவோமே நாங்க 80 வயசுல மௌத் ஆயிட்டோம். 80 வயசுல மௌத். இது 0 வயசுல இருந்து அப்படி போயிட்டு 80 வயசுல மௌத் ஆயிடும். ஆறு மௌத் ஆயிடும். இது இங்க நடக்கும். உலகம் அழியுது. உலக முடிவு. உலக முடிவு. யாவுலா. அப்ப உலகம் முடிய முட்டுக்கும் அந்த மனுஷர் கபூர்ல இருக்கிறார். அப்ப அதுக்கு சொல்றது பர்சக்ல இருக்கிறார் சொல்லு. பர்சக்ல இருந்ததுக்கு பிறகு உலகம் அழி. உலகம் எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சதுக்கு பிறகு இங்கிட்டுக்கு இருந்து எங்களுக்கு மௌஷர் ஸ்டார்ட் ஆகும். மௌஷர் ஸ்டார்ட் ஆகும். மௌஷர் மௌஷர் ஸ்டார்ட் ஆகி மிச்ச நாள் கேள்வி கணக்கு எல்லாம் நடந்து 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 போனதுக்கு பிறகு மறுக்க எல்லாரும் எழுப்பாட்டப்படுறது தான் மாஸ் பாஸ் அமுல் பாஸ். மௌஷருக்கு பிறகு மௌஷர்ல வச்சு கேள்வி கணக்கு எல்லாம் கேட்டு அதுக்கு தான் சொல்றேன் ஹிசாப் என்று சொல்லி. ஹிசாப்ன்றது கேள்வி கணக்கு. கம்ப்யூட்டர்ல போட்டு எல்லாம் பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் ஹாசுப்னா கம்ப்யூட்டர். ஹிசாப் கேள்வி கணக்கு எல்லாம் பார்த்துட்டு மீசான்ல போட்டு நிறுத்திட்டு இப்போ சில ஆட்களுக்கு சரி தாவமாய்க்கிற டைம்ல ரசூல்லாவுடைய கிணறு ஒன்றைக்கு ஹவுலுண்டா தெரியுமா? பள்ளியில இருக்கிற ஹவுலிக்கு அதே மாதிரி ஹவுல் கௌசர்ன்றது ரசூல்லாவுக்கு சொந்தமான ஒரு நீர் தடாகம். அதுல இருந்து தண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு போறோம். சிராத்துல போகணும், பாலத்துல போகணும். இங்கிட்டு தான் டேஞ்சர் ஸ்பாட் சிராத். மாஷருக்கு போறோம் சிராத். சிராத் போட் போகுது, அது இன்னும் கொஞ்சம் போகணும். சிராத்துல போயிட்டு கீழே என்ன நடக்கும்? நரகம் இருக்கு கீழே. அப்ப இந்த சிராத் பாலத்துல போக்கில் அவர் விழுந்துடுவார். விழுந்தா நரகம். சிராத் ஒரு மாய் பாஸ் பண்ணி போயிட்டு சொன்னா ரைட். சிராத்ல ஒரு மாய் பாஸ் பண்ணி போயிட்டு சொன்னா தப்பி கிப்பி போனாருன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஜன்னா சொர்க்கம். தப்ப இல்லையா? போக இல்லையா? சிராத்த பாலத்தை கடக்க இல்லையா? சிராத்தன்று பாலம். பாலத்தை கடக்க இல்லையா? அவர் விழுந்துடுவார். எங்கே விழுவார்? நார். இந்த விஷயங்களை நீங்க விளைக்கணும். இப்ப எங்கிட்டுக்கு 6 விஷயத்தை அதே 6 விஷயத்தை தான் இன்னும் மாதிரி சொன்னேன்னு சொன்னா இன்னொரு மாதிரி சொன்னேன்னு சொன்னா 4க்கு பிரிக்கலாம். 4 விடயங்களாக பிரிக்கலாம். அதுல இலாஹியத் என்று சொல்றது கடவுள் அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை பத்தி நம்புறது. நுபுவா என்று சொல்றது நபிமார்கள் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரசூல்மார்களை பத்தி அறியுது. சில ரூஹானியத்துக்கள் இருக்கு. ரூஹானியத்துன்றது எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத நிறைய ரூஹானியத்துகள் இருக்கு. நாங்கள் அந்த வேர்ட் யூஸ் பண்றது பொதுவாக நாங்கள் முஸ்லீம்கள் ரூஹானியத் என்ற வேர்ட் யூஸ் பண்றோம். ரூஹானியத்ன்றது உயிர்கள். அதுல நாங்க சொல்லலாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான்கள் இருக்கு. தெரிஞ்ச ஷைத்தான் நிறைய இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஷைத்தான், தெரியாத ஷைத்தான் நிறைய. ஷைத்தான் என்றது அசாசியலுக்கு வழிபட்ட ஷைத்தான். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஷைத்தாண்ட வீடியோ எல்லாம் காட்டும் போற ஒரு நாளைக்கு. ரூஹ் என்று சொல்றது உயிர்கள். அடுத்த உயிர்கள் இருக்கு நிறைய. எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காத நிறைய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு. அந்த டெலிஸ்கோப் இதுல பார்த்தோன்னா எங்களுக்கு விளங்கும். அடுத்தது அதெல்லாம் அந்த செட் அப்படி ரூஹானியத். அடுத்தது சமியாத் என்று சொல்றது மறுமை வாழ்க்கை, மௌத்துக்கு புறவான விஷயங்கள் தான் சமியாத். மௌத்துக்கு போறோம் நாங்க மௌத்தாயின உடனே சமியாத் ஸ்டார்ட் ஆயிடும். சமியாத் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டெப் ஆகும். கபரு ஸ்டார்ட் ஆகும், யாமுல் பாஸ் ஸ்டார்ட் ஆகும், மௌஷர் ஸ்டார்ட் ஆகும், ஹிசாப் ஸ்டார்ட் ஆகும், மீசான் வரும், ஹவுல் கௌசர் வரும், சிராத் வரும், ஜன்னா வரும், நார் வரும், எல்லாம் வரும். இவர் நல்ல உயிரா இருந்தாலும் கூட கபர்ல வச்ச உடனே ஒரு சைட்ல ஜன்னல்ல பார்த்து கொண்டு இருப்பார். நரகத்தை விளங்குமா அவருக்கு. அவட சில ஃப்ரெண்ட்ஸ் மார் அங்கே இருப்பாங்க, தெரிஞ்ச ஆட்கள் அங்கே இருப்பாங்க. அது விளங்கும், ஒரு சைட் ஜன்னலால விளங்கும். அது வந்து பர்சக் என்று இந்த ஸ்டேஜ். கப்ருடைய ஸ்டேஜுக்கு தான் சரி பர்சக்ன்னு அந்த வேர்டு இங்கே கொடுத்தில்ல. பர்சக்கையும் நீங்க சேர்த்துக்கொள்ள. பர்சக் அதை பத்தி விளங்கும். பர்சக் என்னன்னு அப்போ இப்போ உங்களுக்கு நீங்க கட்டாயம் தெரிஞ்சு 6 விஷயத்தை ஈமான் கொள்ளணும். அந்த 6 விஷயத்தையும் நாங்க 4க்கு பிரிச்சு சொல்லலாம். அந்த 4 விஷயம் என்று சொன்னா இலாஹியத், இலாஹிண்டா கடவுள், அல்லாஹ் சம்பந்தமான விஷயம், நுபுவாத், ரூஹானியத் அண்ட் சமியாத். இவ்வளவு 4 விஷயம். சமியாத்தினா 4 இதை பத்தி சொல்ல. உங்களுக்கு என்ன சரி கேள்வி இருக்கா? இப்ப எவ்வளவு தூரம் வந்ததுல
உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? இப்ப நாங்க 6 விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இறைவன் ஒருமை, அதாவது நாங்க அல்லாஹ் ஒருவன் என்றதை ஏற்றுக்கோம். அல்லாவுக்கு ஒரு நாள் நாங்க இணை வைக்க இயலாது. அல்லாட அந்தஸ்தை நாங்க யாருக்குமே கொடுக்க இயலாது. அது அல்லாஹ் ஒருவன் என்றது ஏகத்துவம் என்றுவாங்க. ஏகத்துவம், ஒருமை, ஏகத்துவம், இறைவன் ஒருமை அல்லது ஏகத்துவம் என்று போடலாம். அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்ற நம்பிக்கை இதுவே இஸ்லாமின் மையக் கொள்கை ஆகும். ஒருவரே அல்ல, ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்ற நம்பிக்கை இதுவே இஸ்லாத்தின் மையக் கொள்கை ஆகும். மெயின் திங், மெயின் சுவிட்ச் அத்தான். நான் யாருக்கும் பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? டீச்சருக்கு பயப்படணுமா? அல்ல உம்மாக்கு பயப்படணுமா? வாப்பாக்கு பயப்படணுமா? பயப்படணுமா? யாருக்கு பயப்படணும்? அல்ல அல்லாஹ். அல்ல அல்லாஹ்க்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். உம்மா வாப்பாக்கு நான் கண்ணியம் கொடுக்கணும். ஏன்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்க்கு பயன் சுட்டி தான் கண்ணியம் கண்ணியம் கொடுக்கும். பயப்படுற யாருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயப்படுவோம். பயப்படுறேன் அல்லாஹ். எனவே வேறு யாரும் அல்லாஹ்க்கு நிகரா யாரும் இல்லை. ஏனைய சிலை வணக்கங்களோ ஏனைய எதுவா இருந்தாலும் அல்லாஹ்க்கு நிகரா கொண்டாட இயலாது. எந்த வணக்கமும் இல்லை, அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஹசரத் இது செய்யறாரு, அந்த அவுலியா இது பண்றாங்க, அவரு போயிட்டு அதெல்லாம் ஷிர்கா போயிட்டு. ஷிர்க்ன்றது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து. அல்லாஹ் எதை மன்னிச்சாலும் ஷிர்க மன்னிக்கல். மௌத்தா போகும்போது ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு தப்பினா தவிர மௌத்தா போனதுக்கு போறோம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டோம். ஷிர்க்ன்றது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். அதாவது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இன்னொரு ஆளை கொண்டாடுறது தான் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்டா கட்டாயம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட்டே ஆகும். எப்படி பயப்படுறது? அல்லாஹ் சொல்லி சரி வராது. அல்லாஹ்வுக்கு பயப்படுறது சுபோக்கு எலும்போம், சுபோக்கு எலும்போம். சுபோக்கு எலும்புறதுன்றா என்னது? அது அல்லாஹ்வுக்கு பயத்தில் எலும்புறார். இல்லை நான் எங்களோட உம்மா அப்பாவுக்கு பயத்துல தான் சுபோக்கு எலும்புறேனா, இல்லாட்டி ஸ்கூலுக்கு போகணும் என்ற நாளைக்கு மட்டும் சுபோக்கு எலும்புறேனா, வீக்கெண்டுக்கு நான் தூங்குறேனா, அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாதனமா. தொழுவே டைமுக்கு தொழுவும் அல்லாஹ்வுக்கு பயப்படுற விஷயம். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. எப்படியுமே தொழுவே நாங்கள் கடைசியில தொழப்படாது. லுஹருக்கும் அசருக்கும் இடையிலான டைம்ல 10 மார்க்ஸ் கிடைக்கும் உடனே தொழுதா. லுஹருக்கும் இடையில் அசருக்கும் இடையில ஹாஃப் தூரம் போயிட்டு தொழுதான்னு சொன்னா, ஒரு 2-3 மணிக்கு தொழுதாருன்னு சொன்னா, 2 மணிக்கு தொழுதான்னு சொன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி அப்படி குறைஞ்சு கொண்டு போகும். எனவே தொழுகை அல்லாஹ்வுக்கு பயம் என்னது? உடனே நாங்கள் தொழுகை மட்டும் சீக்கிரமா தொழுது கொள்ளும். அது அல்லாஹ்வுடைய பயம் என்றதுக்கு ஒரு இது வெளிப்பாடு. அப்படி இல்லாட்டி நாங்கள் சரியா நம்பிக்கை இல்லை. நாங்கள் ஒரு ஏமாத்துற மாதிரி. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கடமைகள், அவன் சொல்லியிருக்கக்கூடிய கடமைகளை நான் சரியா செய்யணும், டைமுக்கு செய்யணும். படிக்கிறேனா? அல்லாஹ் படிக்க சொல்ற படிச்சுதான் நான் படிக்கிறேன். அடுத்தது பரலோக நம்பிக்கைன்றது அடுத்த இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு பின்னு காலம், எங்களுக்கு தெரியாது. வானவர்கள் இருக்கிறாங்க, அதாவது மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்களை பத்தி நாங்கள் நம்புவோம். 2வது விஷயம், அல்லாஹ் மலக்குமார் வச்சிருக்கிறான் எங்களுக்கு விலையும் கொள்றதுக்காக எப்படி வேலை நடக்குது என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஆன்மீக படைப்புகள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவன் நிறைவேற்றுவாங்க. அதுல எங்களுக்கு தெரியும், நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் 10 மலக்குகள் அவர்களுடைய வேலைகளை தெரிஞ்சிருக்கணும், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. ரூஹ் எடுக்க வாரது யாரு? ரூஹ் எடுக்க வாரது யாரு? இஸ்ராஃபில் இஸ்லாம்
இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். வந்ததுக்கு போறோம், நீங்க யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் டைம் இல்லை. வந்தா நேரா டைமுக்கு தான் வருவார். எனவே அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் சூரூதுரு, ஃபீல் சூரூத், இஸ்ராஃபீல் சூரூதுரு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவரு எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் 10 மணி ஆகுது இல்லையா? சார் 5 நிமிஷத்துல நாங்கள் முடிப்போம் இன்ஷா அல்லா. நான் டைமை காணவும் இல்லை. எத்தனை மணி இப்போ? 10 மணி 9 மணியா? எத்தனை மணி? 9 மணி. 9 மணி. சாரி, நான் 10 மணி நினைச்சேன். எத்தனை மணிக்கு முடிப்பேன்? 9:30க்கு முடிப்போம் இன்றைக்கு. சரியா? ரைட். எனக்கு 10 மணி மாதிரி விளைஞ்சி. ரைட். அப்போ அல்லாவின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஆன்மீக படைப்புகள் பற்றி நாங்கள் நம்பணும். அது மலக்குமார்களை பற்றி. மலக்குமார் உங்களுக்கு தெரியும், ரூஹ் எடுக்கக்கூடிய மலக்குமார் இருக்கிறாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கென்று ஒரு குரூப் உண்டு. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிடாது. அவர் எப்படி ஒரு ஆளை இருந்து கொண்டு இங்கேயும் போவார் அங்கேயும் போகிறாங்க, அப்படி அல்ல. அவர்கிட்ட ஒரு குரூப் உண்டு இருக்கிறாங்க, நிறைய மலக்குமார் இருக்கிறாங்க. அப்போ அவங்க போயிட்டு ரூஹ் எடுப்பாங்க. எங்கெங்கே ரூஹ் எடுக்கணும் அவங்க டைம் வந்துன்னு அவங்க போயிட்டு அவங்க ரூஹ் எடுப்பாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், நரகத்துக்கு ஒரு மலாய்க்கு இருக்கிறார். இந்த உலக விடயங்களை பார்க்கறதுக்கு மழை பெய்கிறது, காற்று, இதுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அடுத்தது வேற யாரு? எல்லாருக்கும் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்களுக்கு தலைவராக இருக்கிறார். அவருக்கு ரூஹுல் குதுஸ், அவருடைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. அவங்களுக்கு வஹியை அவர் ரசூல்லாவுக்கு கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மீராஜின் போது சிதரத்துல் முன்தஹா முட்டுக்கும் போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் ஃபேமஸான ஒருத்தர். அவர் மலக்குகளுடைய தலைவர். எனவே மலக்கை பற்றி வேற என்ன எங்களுக்கு சொல்லலும் என்று சொன்னா, அவர்கள் ஒளியினால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க. சொல்றேன், ஒவ்வொரு மனிதரோடையுமே இருக்கிறாங்க. எங்களுக்கு உதவி செய்வாங்க. பத்ரு யுத்தத்தில் உதவி செஞ்சாங்க மலக்குமார்கள் லானத் செய்வாங்க. சென்னத்துக்கு பாவ காரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க ஏசுவாங்க. இப்போ அல்லாவோட அவங்க பேசுவாங்க, அல்லா கிட்ட சொல்லுவாங்க, இவர் நல்ல மனுஷர், பாருங்க இது நல்ல விஷயம் செய்கிறாங்க. அப்போ மலக்குமாரை பற்றி நாங்கள் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருக்கேன். மலக்குமாரை பற்றி இதுவால் தான் கேட்பாங்க மிச்சமே. கபூரில் யார் வந்து முன்கர் நக்கீர் இப்படி மலக்குமார்களை பற்றி அவங்களோட ஜொப்புகளை பற்றி கேட்பாங்க. வேற பெருசாக ஒன்று மலக்குமாரை பற்றி கேட்பாங்க. உங்களுக்கு என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தரேன். அடுத்தது தூதரை பற்றி என்ன தெரியும்னு சொன்னால், நிறைய தூதர்கள் வந்தாங்க. அதில் ரசூல்மார்கள் வந்தாங்க, நபிமார்கள் வந்தாங்க. அப்போ சில கணக்கீடின்படி 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. நபி என்றது அல்லாவுக்கு, அல்லாஹ் மனிதருக்கு தூத சொல்லணும், மெசேஜை பாஸ் பண்ணணும். எப்படி மெசேஜை பாஸ் பண்ணுறேன்னு சொன்னா, நபிகள் மூலமாக தான் மெசேஜை பாஸ் பண்ணுறோம். எனவே நபிமார்கள் வந்தாங்க. நபிமார்களையும் ரசூல்மார்கள் வந்தாங்க. 313 ரசூல்மார்கள் வந்தாங்க. ரசூல்லையும் 25 பேர் குர்ஆன் குறிப்பிடப்பட்டிருக்கு. 25 பேருடைய பேர் எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டது. இப்போ ஹாத்தமுன் நபியின் என்று சொல்றது இறுதி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை. வேற என்ன சொல்லலாம்? எங்களுக்கு நிறைய நபிமார் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கராமத்தை கொடுத்திருந்தான். மூஜிசாக்கள், கராமத்தில் மூஜிசாத்கள், அதாவது அற்புதங்களை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அசாவை அற்புதமாக கொடுத்திருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதம் கொடுத்திருந்தான். அதே போல ரசூலுல்லாஹ்க்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதம் தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு விசேடமான ஒரு அற்புதம். தூதர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதோடு சேர்த்து வேதங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேதங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். வேதங்களில் எத்தனை வேதங்கள் இருக்குது, அந்த வேதங்கள் அருளப்பட்ட மொழி, அடுத்தது எந்த மொழியில் யாருக்கு வேதம், எந்த வேதம் யாருக்கு அருளப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த பாட்டொன்று மீக்கி அதுன்னு தெரியும். இறுதி நாள் பற்றி அறிவு, மறுமை நாளில் நம்பிக்கை கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் மறுமை ஒன்று இருக்கின்றதை நம்பிக்கை கொள்ளணும். அந்த மறுமை நாளில் அனைவரும் தங்கள் செயல்களுக்கு கணக்கு கொடுப்பர். ஹாசூப், நாங்கள் ஹாசிபன் பார்த்தோம். எல்லாரும் அக்கௌண்ட் செய்யணும். அந்த டைம் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். என்னென்ன செஞ்சீங்க, மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறது கடைசி நாள்.
இப்போ இங்கே தான் எல்லா எக்ஸாமையும் செஞ்சுட்டு போகணும். அதுக்குரிய பிரதிபலன் மறுமையில். அடுத்தது 6வது விஷயம் நாங்கள் பார்த்தோம், வல் கதிரி ஹைரி வஷர்ரி மினல்லாஹி தஆலா என்ற இறைவனின் தீர்ப்பு மற்றும் விதிகள், சட்ட திட்டங்கள், அதில் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டு, பெரிய ஒரு பிளானின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டு, பாரிய திட்டமிடலின் அடிப்படையில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அல்லாஹ் இந்த உலகத்தில் எதையுமே வீணுக்காக வேண்டி படைக்கல. விஷ ஜந்துக்களையும் கூட அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி தான் படைச்சிருக்கு. மரங்கள் உங்களுக்கு தெரியும், மரங்கள் பகலையில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து உள்வாங்கி வெளியிடுறது ஆக்சிஜன், மனுஷருக்கு தேவை. இரவையில் மொத்தமாக நடக்கும். எனவே இந்த உலகத்திலேக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் படைச்சது மனிதனுக்காக வேண்டி. ஏதோ ஒரு பாரிய திட்டமிடலின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அதுக்கு தான் சார் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பெரிய ஒரு பிளான் உண்டு அல்லாட. அந்த பிளான்ல எல்லாம் எழுதப்பட்டு மலக்குமாருக்கு போயிட்டு பார்க்கலாமா என்னன்னு சொல்லி. ஷைத்தான் ட்ரை பண்ணும் பார்க்கறது, ஜோதிடர்கள் ட்ரை பண்ணுவான் பார்க்க. ஷைத்தான் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டாந்து சொல்ல பார்க்கும். சில சாஸ்திரம் சொல்லுவாங்களே, அதை ட்ரை பண்ணுங்க, அது அவங்களுக்கு கஷ்டம். இப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்றது பெரிய பாரிய திட்டமிடலின் அடிப்படையில் தான் அவ்வளோ விஷயம் நடக்கும். எனவே இறைவனுடைய தீர்ப்பு மற்றும் விதிகள்ல நம்பிக்கை கொள்றது. அடுத்தது அல்லாஹ்வின் அறிவிலும் திட்டத்திலும் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குதுன்றது நாம். எனவே இந்த 6 நம்பிக்கைகளும் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை நம்பிக்கை. அதோட பல ஹதீஸ்கள்லையும் இதை நாங்கள் காண்றோம். கேள்வி என்ன சரிந்தா உங்களுக்கு கேட்கலாம், இல்லை விலங்கல்னு சொன்னால் ரைட். இப்போ நாங்கள் ஒன்றொண்டா கொஞ்சம் லேசாக பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அப்பயும் நாங்கள் கொஞ்சம் லேசாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் என்று, அதை நான் கட்டாயம் சீரியஸான விஷயம். அல்லாஹ் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லுண்டா கூறுவீராக, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு சமத், அல்லாஹு சமத் என்றது அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்க்கு ஒரு தேவையும் இல்லை. நாங்க தொழுகிறது யாருக்கு? அல்லாஹ்க்கு என்ன சரி போயிட்டு சேருதா? இல்லை, நாங்க தொழுகிறது எங்களுக்கு தான், எங்களே பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நாங்க தொழுகிறோம். நாங்க தொழுகிறதால் அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன். படைப்பினங்கள் தங்களுடைய தேவையின் போது யாரை நாடுகின்றனவோ அவன் தான் அல்லாஹ். எங்களுக்கு எந்த நேரம் தேவை வந்து கொண்டே இருக்கு, எந்த நேரம் தேவை. அப்ப எங்களுக்கு தேவை எந்த நேரம் வருது? டெய்லி தேவையில்லாம ஒன்று இருக்கா? இல்லை, அது தேவை, அந்த ஷூ தேவை, இது தேவை, அது ஸ்கூல் தேவை, பேக் தேவை, உடுப்பு தேவை, தீன் தேவை, எல்லாம் தேவை. ஆனா அல்லாஹ் தேவையற்றவன். எங்களுக்கு அவன் தேவையை தவிர அவனுக்கு எங்களே தேவையில்லை. அவன் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் புள்ளையில் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அல்லாஹ்க்கு குழந்தை இருக்குமோ தெரியும். சில கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் ஈசா அல்ல ஜீசஸ் அல்லாஹ்வினுடைய பிள்ளை. யூத மதத்துல சொல்லுவாங்க உசைர் என்றது அல்லாஹ்வினுடைய பிள்ளை. அல்லாஹ் யாரையும் பெறல, அதோட பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹ்க்கு உம்மா வாப்பாவும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை. அல்லட அந்தஸ்துக்கு யாரையும் எங்களுக்கு கொண்டறியல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் என்றா கூறுவீராக, சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்றவன், அஹத் ஒருவன், அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித் அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத் அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக யாரும்.
அப்ப இந்த சூரத்தை நீங்க கட்டாயம் மீனிங்கோட பார்க்கணும். குர்ஆனை நீங்க ஓதப்போக்குல, தொழுகையில் ஓதப்போக்குல கட்டாயம் நீங்க மீனிங்கோட ஓதும். அப்ப இந்த இந்த சூரத்துடைய மீனிங்கை பாடமாக்குறது உங்களோட கடன். கஷ்டம் இல்லை, லேஸ். அப்ப 3 விஷயம் இங்கிட்டு கேக்கி. தௌஹீதை பத்தி இது சொல்லு. தௌஹீத்ன்றது ஏகத்துவம், ஒருமை, ஒரு அல்லாஹ் ஒருவன், அதான் தௌஹீத். அது இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான அடிப்படை. எக்ஸாம்ல தௌஹீத் என்று கேட்டா என்னன்னு நீங்க எழுதணும். அல்லாஹ்வின் ஒருமை நம்பிக்கை இஸ்லாமின் முதன்மை, இஸ்லாத்தின் முதன்மை கொள்கை. அப்போ ஒரு ஹதீஸ் ஒன்று நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு நபர் இறைவனை ஒருமையாக நம்பினால் அவனது நம்பிக்கை முழுமையாகும். அதாவது இறைவனை, அல்லாஹ்வனையோ, அல்லாஹ் ஒருவன் என்றது நான் முழுசா நம்பினு சொன்னா அவர் முழுசா ஈமான் கொண்டவர். அப்ப ஈமான் என்றது அல்லாஹ்வை ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லாவ ஒரு ஒத்தன் என்று நம்புறது. அடுத்தது வழிபாட்டு ஒருமை நம்புறது மட்டுமல்ல, அனைத்து வழிபாடும் நன்றியும் பக்தியும் அல்லாஹ்வுக்கே உரியது, வேறு எந்த சக்திக்கும் வழிபடக்கூடாது. வேலை நெலும்பி பார்க்கிறாரு, நாய் இருக்க போயிட்டு தான் சாமானம் எல்லாம் எங்கிட்ட களவு போகாம இருந்துச்சு. கல்லனுண்டு வந்திக்கிறான்னா நாயை கண்டு ஓடி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நாய் இல்லைன்னு சொன்னா கல்லனேண்ட சாமான் எல்லாம் எடுத்து போயிட்டு இருப்பான். அப்ப அது கூட ஒரு வகையான ஷிர்க்ல போயிட்டு உடையலும். ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ்க்கு தான் தேங்க்ஸ் பண்ணு, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாயை கொண்டு அல்லாஹ் என் சாமானத்தை பாதுகாத்தான். ஃபர்ஸ்ட்டுக்கே இவர் அப்படி யோசிச்சாரு. நாய் இல்லைன்னு சொன்னா, இந்த நாய் இல்லைன்னு சொன்னா, நாய் இல்லை என்றிருந்தால் கல்வன் என்னுடைய வீட்டின் சாமான்களை அனைத்தையும் கொண்டு சென்றிருப்பான். அங்கிட்டுக்கு கவனமா இருக்கணும். நாங்க பேச போக்குல, யோசிக்க போக்குல, எந்த நேரம் நாங்க என்ன சொன்னோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்க்கு நிகர யாரும் இல்லை. ஏதோ ஒரு அநீதி நடந்துச்சா, என்ன அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னோட தான் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பண்புகளின் உரிமை, அதாவது அல்லாஹ்வின் பண்புகளும் பெயர்களும் தனித்துவமானவை, அது வேற யாருக்கும் ஏல. ரஹ்மான் என்று யாருக்கும் பேர் வைக்கலாம். ரஹ்மான் என்று அல்லாஹ்வுடைய பேர். அப்ப அவருக்கு ரஹ்மான் என்று பேர் வைக்கல, அப்துல் ரஹ்மான் என்று சொல்லலாம். சும்மா ரஹ்மான் என்று கூப்பிடலாது, ரஹீம் என்று கூப்பிடல. ஒருத்தர் பேருக்கு ரஹீம் என்று சொல்லி, ஆனா அவரை கூப்பிடணும் எப்படி, இல்லாட்டி பேர் வைக்கணும் எப்படி, அப்துல் ரஹீம் என்று பேர் வைக்கணும், இல்லாட்டி அப்துல் ரஹ்மான் என்று பேர் வைக்கணும். சரியா? அப்போ அவனுடைய பண்புகள்ல நாங்க கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்க யாருக்கும் கொடுத்துருவோம். ரஸாக், ரஸாக் உணவளிக்க கூடியவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் ரஸாக் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாருக்கும் உணவளிக்கின்றான். எனவே ரஸாக் என்று பேர் வைக்கல, அவர் ரஸாக் என்று கூப்பிடல. இங்க வாங்க ரஸாக் வாங்க, இங்க ரஹீம் இங்க வாங்க, ரஹ்மான் இங்க வாங்க, அப்துல் ரஹ்மான் இங்க வாங்க, அப்துல் ரஸாக் இங்க வாங்க, அப்துல்லான்னு தான் கூப்பிடணும். அப்துல்லா அடிமை. அப்ப அப்துல் ரஹ்மான் என்றது ரஹ்மானினுடைய அடிமை. ஐசர் ரஹ்மானினுடைய அடிமை இங்க வாங்க என்று கூப்பிடு. அப்துல் ரஹ்மான் என்று கூப்பிடலாம். பேர் வைக்கிற அப்துல் ரஹ்மான் என்று இவர் கூப்பிடு ரஹ்மான் என்றா சரியில்லை. ரஹ்மான் என்று அல்லாஹ் மட்டும் தான் கூப்பிடலாம். அப்ப அவனுடைய பண்புகளை நாங்க கவனமாய்க்கணும். அடுத்தது பரலோக நம்பிக்கை, அதாவது மலக்குகளை பத்தின நம்பிக்கை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், மலக்குகள்ல அவர்களுடைய இயல்புகளை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க யாரு, அவங்க ஒளியினால் படைக்கப்பட்ட ஆன்மீக படைப்புகள். அல்லாஹ்வுக்கு முழுமையான கீழ்ப்படிதல். ஆனா ஜின்கள் அப்படி அல்ல. ஜின்கள் நன்மையும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க, ரெண்டு மாதிரி. ஆனா மலக்குகள் அப்படி இல்லை. அவங்க நன்மை செய்யறதுக்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள். பாவம் செய்ய இயலாதவர்கள், அவர் பாவம் செய்ய மாட்டாங்க. பல்வேறு பணிகள் அவங்களுக்கு ஜாப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஜாப்ஸ்ல அவங்க ஈடுபடுவாங்க. அப்ப அதுக்கு நீங்க குர்ஆன் ஆயத்துன்னு வச்சுக்கொள்ளணும். யார் சரி ஆதாரம் கேட்டா எங்க ஆதாரம் கொண்டு வாங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் குர்ஆன் ஆயத்துன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். மலக்குகள் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதில்லை. அவர்கள் கட்டளையிடப்பட்டதை செய்கிறார்கள். சொன்னதை தான் செய்வாங்க, சொல்லாத செய்ய மாட்டாங்க. அப்ப ஹதீஸ்கள்ல மலக்குகள், முக்கியமான மலக்குகளை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். 10 பேர் உங்களுக்கு தெரியும்.
அதுல நாங்க உதாரணத்துக்கு எடுத்தோம் என்று சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேலை வந்து வஹி கொண்டாடுறது, அல்லாவிடம் இருந்து நபிமார்களுக்கு தூத கொண்டாடுறது. உங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில வச்சு தூத கொண்டாந்தார். ஃபர்ஸ்ட்டுக்கு தூத கொண்டாந்தார், நபித்துவத்தை கொண்டாந்தார். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி என்று சொல்லக்கூடிய இறை வெளிப்பாட்டு அல்லது இறை கட்டளைகளை கொண்டு வருபவர். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேலை என்னன்னு சொன்னா இயற்கை நிகழ்வுகளை நிர்வகிக்கிறது. காற்று, மழை, உணவு, தானியங்கள், இப்படியான இயற்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு பொறுப்பளிக்கக்கூடியவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் என்று சொல்லக்கூடிய எக்காலம், அதை சூரை ஊதக்கூடியவர். அவருடைய ஜொப் எத்தனை சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எப்ப ஊதுவார் என்று சொன்னா உலகம் அழியிற நாளைக்கு ஊதுவார். உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் மரணித்துடுவாங்க, அவரும் மரணிக்கப்படுவார். அதுக்கப்புறம் அவர் எழுப்பாட்டுவார் மறுக்கல்ல, இன்னொருத்தருக்கு சூர ஊத சொல்லுவாங்க. அப்ப மனிதர்கள் உயிர்ப்பு தெழுவாங்க, ரெண்டாவது சூர் ஊதப்படும். அப்போ ஜொப் ரெண்டு பயணம் இருக்கு. ஒன்று மறுமையில் அவர் என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது சூர் ஊதப்பட போக்குல எல்லாரும் மரணிச்சிடுவாங்க. ரெண்டாவது சூர் ஊதப்படும் போது அவங்க எழுப்பாட்டப்படுவாங்க, மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவாங்க. அடுத்தது என்னது? ஹதீஸ்ல ஒன்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா நியாய தீர்ப்பு நாள் மிக நெருக்கமாக உள்ள, மிச்சம் டிஸ்டன்ஸ்ல இல்லை, ஆனா எங்களுக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி விளங்குது. மறுமையில போயிட்டு மவுசர்ல எழுப்பாட்டு விட்டோன்னு ஆட்கள் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இவ்வளவு நாள் உலகத்துல என்ன ஒரு பொழுது தான், ஒரு காலை பொழுது தான் இருந்தேன், 4 hours. காலை பொழுது மாலை பொழுதுன்னு 4 hours இல்லை, 3 hours. ஃபுட்பால் அடிக்க போல எடுத்து போன வேண்டிய சொன்னா அந்திக்கு எத்தனை மணிக்கு நாங்க போவோம்? பொதுவா 3:30 4 மணிக்கு போவோம், 6 மணியோடு இருட்டாயிடும். ஒரு மாலை பொழுதுன்றது குறைஞ்ச ஒரு 2.5 hour 3 hour. அவ்வளவு தான் நான் இருந்தேன் உலகத்துல. ஆனா இங்க நாங்க பெருசா கற்பனை செஞ்சு 80 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம். ஆனா அங்க போனதுக்கு போறோம் நாங்க யோசிக்க மாட்டோம், கொஞ்ச நாள் தானே நாங்க இருந்தோம். இதே வெரி ஃபாஸ்ட் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கு. நாள் ஓடிக்கொண்டே இருக்கு, நாள் போயிட்டு கொண்டிருக்கு, வெள்ளிக்கிழமை வந்து கொண்டிருக்கு, திங்கக்கிழமை வந்து கொண்டிருக்கு, கிளாஸும் வந்தே இருக்கு, ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கு, ஃபாஸ்டா போயிட்டு கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு அப்படியே மௌத்தாயிடும். உலகத்தினுடைய இயல்பு. எனவே நாங்க ரெடியா இருக்கணும். சம்இயாத் நாங்க பார்த்தோம், கடைசியா சொன்ன சம்இயாத் மறுமையுடைய வாழ்வு. நாங்க அது மிச்சம் தூரத்துல இருக்கு, கபர் தூரத்துல இல்லை. கபர்ல வச்ச உடனே ஸ்டார்ட் ஆயிடும் மறுமை. ஒவ்வொரு மனிதனுடைய மறுமையும் அவர் கண்ணை பூற்ற நாளைக்கு இல்லாட்டி கபர்ல வச்ச உடனே ஸ்டார்ட். எனவே நியாய தீர்ப்பு நாள் மிக நெருக்கமாக உள்ளது. ஆனால் அதன் நேரத்தை அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். மிச்சம் கிட்டறி, ஆனா எப்ப வரும், எந்த நேரத்துல வரும் என்றத அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. எனவே நாங்க மலக்குமாரை பத்தி கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் என்ன சார், உங்களுக்கு டவுட் இருக்கா மலக்குமாரை பத்தி? என்ன சார் கேள்வியில் இருக்கலாம்? இல்ல இருக்கா? இல்ல இல்ல சார். இல்ல, ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு பார்ப்போம். தூதர்களை பத்தி நாங்க ஈமான் கொள்றோம். தூதர்களை நாங்க பார்த்தோம் என்றால் என்ன விஷயம் விளங்கி, இந்த கொஞ்சம் விஷயத்தை விளங்கி கொண்டா போதும். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட ஜொப் என்ன? தூதர்களுடைய ஜொப் மனிதர்களுக்கு இறைவனின் செய்தியை எடுத்துரைப்பது. இப்ப அல்லாவோட எங்களுக்கு நேரடியா கனெக்ஷன் இல்லை, எங்களுக்கு வஹி வாரது இல்லை. இப்ப எங்களுக்கு மனிதருக்கும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நாங்க வழிபடணும், நாங்க செய்யணும் என்று சொன்னா அதை செய்யறதுக்கு இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி அல்லாவோட ஒரு கனெக்ஷன் உண்டு, டிரெக்ட் கனெக்ஷன் உண்டு. யார் சரி வச்சு கொண்டிருக்கு, எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் இன்டிரெக்ட் கனெக்ஷன் இருக்கு, அல்லாவோட தொடர்பு இருக்கு. எங்களுக்கு விளங்குறது இல்லை, அல்ல எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு சமீஉன் வல்லாஹு பஷீருன். அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே
அல்லாஹ்க்கும் எங்களுக்கும் தொடர்பு எந்த நேரம் இருக்கு. அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து இப்படித்தான் நீங்க வாழணும், இந்த மாதிரி தான் நீங்க இது பண்ணணும் என்று சொல்ல சரியான ஒரு வழிகாட்டலை ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நேரடியா கொடுக்கும். அப்ப என்ன செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் செலக்ட் பண்ணினான், இதுதான் உங்களோட ஜாப். வேற ஜாப் இல்லை, டீச்சர் ஜாப் தான் அது, டீச்சிங் ஜாப். படிச்சு கொடுங்க, மக்களுக்கு போயிட்டு சொல்லுங்க, உங்களே நான் நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீங்க சரியான இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கிறீங்க ஆட்கள் நல்லா ஆயிக்கணும் என்று சொல்லி. ஆட்கள்லாம் இப்படியே கஷ்டப்படுறாங்க என்று பார்த்து உங்களுக்கு பார்க்க இயலாம தானே நீங்க ஹிரா குகையில போயிட்டு இருந்தீங்க 35 வயசுல இருந்து. ஏன் நீங்க ஹிரா குகைக்கு போனீங்க? ஆசிகா போனீங்க ஹிரா குகைக்கு? இல்லாட்டி மலேசியால இருக்கிற பட்டுக்கேவாது இல்லை. நான் என்னது ஹிரா குகைக்கு எதுக்கு போனார் ரசூல்லா? மனிதர்கள்லாம் இப்படி அநியாயம் நடக்குது, இதுக்கு என்ன சார் ஒரு தீர்வு ஒன்றிக்கணும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்? ஹிரா குகையில போயிட்டு அல்லாவோட கனெக்ஷன் ஏற்படுத்தினார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூல்லாவை தேர்ந்தெடுத்தான் நபியா. 35 வயசுல ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஹிரா குகையில போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கொண்டிருக்கிற 40 வயசுல திடீரென்று ஜிப்ரீல் வாரார். ரசூல்லாக்கு இப்போ ஓத வாசிக்க ஒன்றும் தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது, உம்மி நபி என்று வாழ்ந்துட்டான். எனவே அவருக்கு குர்ஆனுடைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து நீங்க இதை மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் இதுக்கு போற வழிகாட்டணும் மக்களுக்கு. அப்படி நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அப்ப அவங்களோட ஜாப் இது தான். அவங்களோட ஜாப் மக்களை நேர்வழிப்படுத்துறது, செய்திய மெசேஜ சொல்றது. வாழ்க்கை இப்படித்தான், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளைத்தான் என்றதை கற்பிச்சு கொடுக்கிறது. ஒருத்தர் எப்படி வாழணும் என்ற ஒரு முன்மாதிரியா எக்ஸாம்பிளரி ஆளாக அவர் இருக்கிறார், முன்மாதிரியாக. அடுத்தது தூதரின் பணி என்னான்னு தெரிஞ்சிருக்கணும். யார் யார் முக்கிய தூதர்கள்? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 25 நபிமாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு குர்ஆன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட 25 நபிமார்களுடைய தூதர்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டு. இன்னொரு விஷயம் நீங்க மறக்கப்படாத, எக்ஸாமுக்கு தூதரை பத்தி எழுத சொன்னேன்னு சொன்னா ரசூல்மார்களை பத்தி எழுதணும், கடைசி ஆளை பத்தியும் சொல்லணும். அப்ப இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர், ஹாத்தமுன் நபியின், சீல் வச்சாச்சு. இதுக்கு போற தூதர் ஒன்று வரமாட்டார். நீங்க போற அட்வான்ஸ் லெவல்ல படிப்பீங்க, முஜத்தித் என்ற ஒரு ஆள் வருவார். எந்த 500 வருஷத்துக்கு ஒரு முஜத்தித் என்று வரும். அவர் முஜத்தித் படிப்பீங்க அட்வான்ஸ் லெவல்ல. நபி என்றது முடிச்சு, ரசூல்லா தான் கடைசி நபி. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர். அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் இறுதி தூதர், எனக்கு பின் தூதர் யாரும் இல்லை. நிறைய பொய் நபிமார்கள் வந்தாங்க, அதுவும் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல படி, முத்த நபின்னு சொல்லி பொய் நபிமார்கள் வந்தாங்க. ஆனா ரசூல்லா தான் கடைசி. குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நாம் உங்களுக்கு முன்னர் பல தூதர்களை அனுப்பினோம், அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறியுள்ளோம் மற்றும் சிலரை பற்றி உமக்கு கூறவில்லை. ரசூல்லாக்கே தெரியாது யார் யார் இருந்து, அவ்வளோ நபிமார் இருந்திருக்கு. இப்ப ரசூல்லாவோட பேசுது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ரசூல்லா கிட்ட, நாம் உங்களுக்கு முன்னர் பல தூதர்களை அனுப்பியுள்ளோம், நீங்க மட்டுமல்ல தூதர், இன்னும் நிறைய தூதர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அவர்களில் சிலரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். இந்த 25 பேரை தான் நான் பேரை சொல்லியிருக்கிறேன். 25 பேருக்கு கூட கிட்டத்தட்ட 1,24,000 என்றும் சிலர் சொல்லுவாங்க. 1,20,000 இவ்வளோ நபிமார் வந்துக்கிறோம். சில வேளை இவரை கூட எங்களை புத்தரை கூட ஒரு நபியா இருந்திருக்கலாம் என்று அவரும் மக்களை நல்வழிப்படுத்தினாரு. ரசூல்லா ஹிரா குகைக்கு போன மாதிரி அவர் தன்னுடைய 35 வயசுல ஆலமரத்துக்கு கீழே இருந்து தனிச்சு இருந்து கொண்டிருப்பார். இது மக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த இதா வரும் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அரச குமாரனா இருந்தார். அவரு கஷ்டமே என்னான்னு தெரியாம வாழ்ந்தவர். ஒரு நாள் அவர் வெளியே போறார், புத்தர் வெளியே போற டைம்ல காண்றார், ஒரு நோயாளியை காண்றார், ஒரு மரணத்தை காண்றார், ஒரு பிணத்தை காண்றார். இப்ப இதை பத்தி கேட்கிறார், அவர்கிட்ட கோலியாமாட்ட கேட்கிறார், என்ன நடக்குது, எனக்கும் இப்படி நடக்குமா? ஓ, உங்களுக்கும் இப்படி நடக்கும். அப்ப இதை பத்தி நான் விலையும் கொள்ளணும். இந்த வாழ்வினுடைய யதார்த்தம் என்ன?
நாங்கள் எங்கே போகிறோம், கடைசியில் நாங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ண போகிறோம் என்று அவர் விலையும் கொள்ளணும் என்று சொல்லி எல்லாத்தையும் முட்டுட்டு அரச மரத்தை அடுக்கி போயிட்டு தவம் இருந்தார். அது சிரேஷ்டமானவர் துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க. துல்கிஃபில் அவருடைய பேர், துல்கிஃபில். அது புத்தராக இருக்கலாம். ஜீசஸ் என்று சொல்றவங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நிறைய நபிமார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், நிறைய நபிமார்கள் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டது. சிலரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். யாருக்கு நபிக்கே தெரியும் கொஞ்சம் பேரை பத்தி தான். ஆனால் உங்களுக்கு நிறைய பேரை பத்தி தெரியும். நீங்க எக்ஸாம்ல கேட்டால் நீங்க கட்டாயம் எழுதுங்க. தூதர்களின் மீதான நம்பிக்கை அவர்கள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதாகும். அவர்கள் அனைவரும் ஒரே அடிப்படை செய்தியை கொண்டு வந்தார். மனிதர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறான். இவர் தான் இந்த சமூகத்துக்கு தூதராக வரக்கூடியவர். அப்படி செலக்ட் பண்ணப்பட்டதுல அவங்க என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரே ஒன்றை தான் இல்லான்னு சொன்னாங்க. தீன் என்றது ஒன்று தான். நீங்க பிறகு படிப்பீங்க, தீன் ஷரியா கூடிய வித்தியாசங்கள். அப்ப தீன் என்றது ஒன்று தான். ஒரே தீனை தான் எல்லாரும் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. தூதர்கள் எதுவும் டவுட் இருக்கு அவங்களுக்கு? அடுத்தது உங்களுக்கு தெரியும் வேதங்களை பத்தி, இறை வெளிப்பாடுகள், அதாவது வேதங்களை பத்தி குர்ஆன், சௌராத், இன்ஜீல், சபூர், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இறுதி நாளை பற்றின ஒரு நம்பிக்கை. இறுதி நாளை பற்றின நம்பிக்கை, இறுதி நாள் என்றது இறுதி நாள் சம்பந்தமான நம்பிக்கை. உலக முடிவு, இறுதி நாள் என்றது உலகம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். உலகம் இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்து கொண்டே தான் நிற்கும். உலகத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருந்து கொண்டு, உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கு, உலகம் சுத்தி கொண்டு. எனவே உலகத்துக்கும் ஒரு மவுத் ஒன்று இருக்கு. ஒரு டைம் ஒன்று வந்து உலகம் வெடிச்சு போயிட்டு, கோள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதிப்போம், நட்சத்திரங்கள் வெடிக்கும். எனவே உலக முடிவு இருக்கு. உலகம் முடிஞ்சதன் பிறகு நியாய தீர்ப்பு நாள் உண்டு. இந்த உலகத்துல நியாயம் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. ஒருத்தரை கொண்டவரையும் ஒருத்தரக்கத்தான் கொள்றது, 1000 பேரை கொண்டவரையும் ஒருத்தரக்கத்தான் கொள்றது. நிறைய கொலைக்காரர்கள் தப்பி கொண்டிருக்கிறாங்க, சும்முள்ளவங்க சின்னத்துக்கு தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே சரியான நியாயமான தீர்ப்பு இந்த உலகத்துல கிடைக்காது. சமயத்துக்கு எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் சோதனைகள் வந்து கொண்டு தான். இது உலகத்தினுடைய இயல்பு. இப்ப எங்களுக்கு இந்த உலகத்தில் எதிர்பார்க்கல, நான் நல்லது செய்யறேன், எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். ரைட், நான் நல்லதானே செய்யறேன். சுபவ தொழுவுறு, லுவர் தொழுவுறு 200 ரூபா கிடைக்குது, மாஷா அல்லா. ரைட், அசர் தொழுது ஒன்று 300 ரூபா கிடைக்குது, மாறி தொழுது 400 ரூபா கிடைக்குது, மறுக்க சுபவ தொழுது 1000 ரூபா கிடைக்குது. அப்ப நன்மை கிடைச்சுக்கொண்டு, நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும். அதே போல பாவம் செஞ்சா அவருக்கு அடிப்படுது. அப்ப எல்லாரும் நல்ல மனுஷரா மாறணும் இல்லை. இந்த உலகம் என்றது சோதனை, எக்ஸாம் பேப்பர் மாதிரி. எனவே இந்த உலகத்துல நியாயம் நீதி கிடைக்காத நேரத்துக்கு அது எங்க கிடைக்கும்டா, மறுமையில தான் கிடைக்கும். எனவே நியாய தீர்ப்பை நாங்க எதிர்பார்த்திருக்கோம். உலக முடிவு எப்படி உலக முடிவுன்னு சொன்னா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதும் போது அனைத்து உயிரினங்களும் இறக்கும். பின்னர் 2வது ஊதல், நான் சரி 2 பையன் ஊதுவார். 2வது ஊதலில் அனைவரும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவர். சரியா அந்த மைக்கை வச்சு கத்துவாங்க ஆட்களுக்கு. லவுட் ஸ்பீக்கர்ல போயிட்டு ஆட்கள் எல்லாரும் ஒன்று கூட்டுறதுக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சு கத்துவாங்க, இங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க, லவுட் ஸ்பீக்கர்ல கத்தின எல்லாத்துக்கும் கேட்கும். அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த சூர் ஊதுறது. எல்லாரையும் ஒரு இடத்துக்கு ஒன்று திரட்டுறது. குர்ஆன்ல சொல்லிருக்கு, அந்த நாளில், குர்ஆனில் சொல்லப்பட்ட, குர்ஆன்ல இருக்கிற மாதிரி, அந்த நாளில் சூரியன் சுருட்டப்படும். சூரியன் சுருட்டப்படும், ரோல் ஆகி கொண்டு போகும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும். உங்களுக்கு தெரியும் நட்சத்திரம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சாமான், சும்மா உதிர்ந்து விழுந்தது. அவ்வளோ பவர்ஃபுல்லான நாள் தான் உலக முடிவு. எனவே நாங்கள் கடைசி நாளை பற்றி ஈமான் கொண்டிருக்கிறோம்.
அதுல தான் எங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்பு கிடைக்கும். தீர்ப்பின் அடிப்படையில சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படுறது மரணம். எனவே நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனும் தனது செயல்களுக்கு கணக்கு கொடுப்பர். அவர்களின் செயல்கள் அடங்கிய பதிவேடுகள் வழங்கப்படும். ஆமால் நாமால் என்று நினைவு வச்சுக்கோங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. அந்த பதிவேட்டுக்கு சொல்றது ஆமால் நாமால். ஆமால் நாமால் பட்டோல் அவரு ரிப்போர்ட், எங்கட ரிப்போர்ட் மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கப்படும். பாஸ் ஆயினாரா சொர்க்கத்துக்கு போறது அவருக்கு நேரா கொடுக்கப்படும். அவர் ஃபெயிலா நரகத்துக்கு போற அவருக்கு நேர்ல கூட கொடுக்கப்படாது, பின்னுக்கால இடது கையால கொடுக்கப்படும். அந்த நாள் மிக பெரிய அச்சுறுத்தலுடன் வரும். சும்மா லேசா வராது, பெரியோர் சத்தம் ஒன்று கேட்கும். அந்த சத்தத்தை யாரும் இதுக்கு போது கேட்டதே இல்லை. பாரிய சத்தம். எல்லாரும் ஓடுவாங்க. உம்மா விட்டு ஓடுவார், அபு விட்டு ஓடுவார், சகோதரர் விட்டுவார், தன்னை புள்ளை விட்டு ஓடுவார். அந்த நாள் அவ்வளோ பாரிய ஒரு சத்தம். அதுக்கு பிறகு அவருடைய நன்மை தீமைகள், சுவர்க்கம் நரகம். எனவே நன்மை செய்தவர்களுக்கு ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் கிடைக்கும். தீமை செய்தவர்களுக்கு ஜஹன்னம் சொல்லக்கூடிய நரகம் நிரந்தர இருப்பு. அதுக்கு பிறகு யாரும் மௌத்தா போறது இல்லை. இங்கே தான் எல்லாம் மௌத்தெல்லாம் வருது. அங்க மௌத்த ஒரு ஆட்டிட உருவத்துல கொண்டாந்து அறுத்துடுவாங்க. எனவே மௌத்தாயிடும். ஹதீஸின் அடிப்படையில் ரசூலாவுடைய ஹதீஸ் என்ற ரசூலா சொன்னது, சுவர்க்கத்தில் மனித கண் பார்த்திராத, மனம் கேட்டிராத, மனம் கற்பனை செய்திராத அளவு இன்பங்கள் உள்ளன. சொர்க்கத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கத்துல நீங்க கன்றாது, இந்த உலகத்துல கண்டிருக்க மாட்டீங்க. சாப்பாட்டுலயும் என்னது, மீன், கோழி, இறைச்சி, வேற என்ன ஈகி, ஆடு கறி, இதுவரை தான் ஈகி. இதை விட புதுசு எல்லாம் ஈக்குமா, புதிதா இருக்கு. நாங்க கண்டில்லை. எங்களுக்கு தெரியும் இந்த 5-6 சாமான் தானே, ஒரே மாறி மாறி இதே தான் வரும் சீனுக்கு. எங்க போனாலும் இந்த டிஷ் தான் இருக்கு. ஆனா மறுமையில எந்த நாளும் விருந்தா இருக்கு, எந்த நாளும் புதிய புதிய சாமானம் ஆயிருக்கு. யாருமே கண்டில்லை. எப்படி உண்டு நான் உலகத்துல கண்டில்லை. இப்படிதான் ஆயிக்கும். சரி, இது பேராதனிய பாக் மாதிரி ஆயிக்கும், அது மாதிரி. ஆனா கண்டில்லை, புதுசா இருக்கணும். இப்போ எங்க இருக்கு எங்களுக்கு தெரியும், கலர்ஸ் இருக்கு. ஏன்னா 24 கலரோ 48 கலரோ கலர் பென்சில்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட. மறுமையில நீங்க கண்டிராத கலர் எல்லாம். தேன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கு, பால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கு, மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கு, எல்லா விதமான. எனவே அது சுவர்க்கம். அதே போல அடுத்த பக்கம் நரகம். எனவே இறுதி நாளை பத்தி நாங்க என்ன விலையும் கொள்ளணும் என்று சொன்னா, உலக முடிவு, நியாய தீர்ப்பு, சுவர்க்கம் நரகத்தை பத்தி நாங்க விலையும் கொள்ளணும். கடைசியா நாங்க 6வது விஷயம், இறைவனின் தீர்ப்பு மற்றும் விதிகளை பத்தி விலையும் கொள்ளும். அல்லாஹ்வினுடைய அறிவு, அதுதான் இந்த விஷயங்களை. அந்த 6வது விஷயத்துல நாங்க என்ன விலையும் கொள்றோம்னா, அல்லாஹ்வினுடைய அறிவு, மத்த பதிவு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு, அவ்வளோ விஷயமும் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு, சிசிடிவி மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு அல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கு ரகீப் அதீத் என்ற மலக்கு 2 மலக்கு இருக்கிறான், எழுதி கொண்டே இருப்பான், வலதுலையும் இடதுலையும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி நாங்க ஈமான் கொண்டிருக்கேன். அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை பத்தி நாங்க ஈமான் கொண்டிருக்கேன். அல்லாஹ்வினுடைய அறிவுல என்னது, அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிபவன். இருளில் கருங்கடலில் அடியில, கருங்கடலின் அடியில மிச்சம் டாக். இந்த மரியானா ஆலிக்கு நீங்க போனா அங்க போயலாது, அவ்வளோ டாக். போயிட்டு இல்லை யாருமே. கடலுக்கு அடியில, சரியா கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு யாருக்கும் இன்னும் தெரியாது. சயின்டிஸ்டுக்கும் போயல, ஒரு அளவு தான் போல. அப்ப அந்த கடல் அடியில இருள்ல அதுக்குள்ள ஒரு கருங்கல்ல ஒரு கருப்பெரும்பு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு. ஒவ்வொரு இளவிழுறதும் கூட அல்லாஹ்வுக்கு வேணும். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, என்ன செய்ய போறீங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிபவன் என்று வரணும். அறிபவன் கடந்த எதிர்காலம் அனைத்தும் அவன் அறிவில் உள்ளது. அடுத்தது பதிவு, அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூலில்
அதாவது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று நாங்கள் சொன்னோமே, நான் ஒரு பிளான், அல்லாஹ்வுடைய பிளான், ஒரு பாதுகாக்கப்பட்ட பலகை என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, இந்த பலகையில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது அல்லாஹ்வுடைய பிளான் எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. அடுத்தது படைப்புகளை பத்தி நாங்க பார்க்கணும். அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அவனே அனைத்திற்கும் காரணம். அதாவது வேற யாரும் இதுல சம்பந்தம் இல்லை. விருப்பு அல்லாவின் அனுமதியின்றி எதுவும் நடைபெறாது. அவன் விரும்பினால், அவன் என்று வரணுமா, அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இது ஒன்று பிரச்சனை உண்டு. அவன் விரும்பினால் மட்டுமே ஒரு செயல் நிகழும். அல்லாஹ் விரும்பினால் மட்டுமே ஒரு செயல் நிகழும். அல்லாவின் தீர்ப்பு நியாயமானது. மனிதனுக்கு அவன் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? நீங்க நன்மையை செய்ய ட்ரை பண்ணீங்களா, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தீமையை செய்ய ட்ரை பண்ணுங்க, உங்களோட கையில ஒட்டிக்கிறது. நன்மையை செய்யலாம், ஆனா மறுமையில அல்லாஹ்க்கு நீங்க கட்டாயம் தீர்ப்பு, அதாவது பதில் சொல்ல வேண்டி வரும். அடுத்தது விதி, அதாவது விதி மீதான நம்பிக்கை. அதாவது இந்த இந்த கலாகதிர் சம்பந்தமான விஷயங்கள நம்பிக்கை என்பது அனைத்தும் அல்லாவின் திட்டத்தின்படியே நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதாகும். அப்ப நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாவுடைய இதால தான் எல்லாம் நடக்குது. எல்லாம் நான் நல்லா இருக்கிறேன், நான் எனக்கு பிரச்சனையா என்னத்துக்கும் காரணம் அல்லாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றுமே நடக்க இயலாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இருப்பினும் மனிதனுக்கு அவன் செயல்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் உள்ளது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நீங்க நாங்களே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். இது நல்ல வழி, இது கெட்ட வழி, நீங்க பார்த்து எடுத்துக்கணும். நீங்க தான் சூஸ் பண்றீங்க. நான் சொல்ல மாட்டேன் இதுலே போ, இதுல ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. நீங்க நல்லது இது காட்டிருக்கி, கெட்டதையும் காட்டிருக்கி, பள்ளிக்கு போங்க, தொழுவுங்க, தொழாம இருங்க. ஆனா நாங்க தான் சூஸ் பண்ணணும், தொழுவ போறதா தொழுவை மிஸ் பண்றதா. தொழுவை மிஸ் பண்ணினா அதுக்குரிய தன்மை, தொழுவ போனா நாங்க அதுக்குரிய நன்மை பெறலாம். எனவே எங்கட கையில கொடுத்துருக்கு. ஆனா தீர்ப்பு கடைசியில் அல்லாஹ்க்கு நாங்க பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே அக்கீதா நம்பிக்கைன்றது எங்களோட வாழ்வினுடைய அடிப்படை. வாழ்வை மாற்றக்கூடிய நம்பிக்கை, எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நல்ல முறையில் எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்பிக்கை. அதோடு எங்களுக்கு அக்கீதா சம்பந்தமான விடயங்கள்ல பொறுப்புணர்வு வரும். அக்கீதா விலையும் கொள்ற ஒரு ஆளுக்கு கட்டாயம் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு. அப்படியே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த நேரம் நான் என்ன செய்யணும், எல்லாம் அல்லாஹ்காண்டி செய்யணும், அந்த நியத்தோட செய்யணும். அந்த பொறுப்புணர்வு எங்களுக்கு வரும். அடுத்தது இந்த நம்பிக்கைகள் ஒரு மனிதனை அவனது செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்கிறது. அடுத்தது கடைசி நாள்ல நியாய தீர்ப்பு நாள் இருக்கும் என்ற உணர்வு நேர்மையா நடக்குது. ஒரு நாளைக்கு நாள் பதில் சொல்லியா, மறுமை இல்லைண்டா எல்லாரும் மோசமாயிப்பாங்க. மறுமைக்கிறபடியால நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனமா செய்யணும், பொறுப்பா செய்யணும். எனவே அல்லாஹ்வை ஒருமையாக நம்பி, அவன் ஒத்தன் என்றதை நம்பி நியாய தீர்ப்பை நாங்க எதிர்நோக்குறோம். எனவே முக்கியமா நாங்க என்ன பார்க்கணும் என்றா, இங்க 6 அடிப்படை நம்பிக்கைகளை நாங்க பார்த்தோம். அதாவது இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தின் அடித்தளம் உருவாகிறதுக்கு காரணம் அமைஞ்சிருந்த அகீதாவுடைய தூண்கள் நாங்க விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் அவனுடைய பெயர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ் வரையலாம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய ஹிஜ்ரி கேலண்டர் பற்றி நாங்கள் இஸ்லாத்துடைய வரலாறு நாங்கள் ஃபுல்லாக விளங்கியிருக்கணும். அக்கீதா நம்பிக்கைகளை புரிந்து கொள்வது, அதன்படி வாழ்வதும் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் அமைதி ஏற்படும் மற்றும் நோக்கத்தை கொண்டு வருகிறது. ஓகே, இவ்வளோ நாங்கள் இதில் பார்த்தோம். அதோட இப்போ நாங்கள் புக்கை நாங்கள் பார்த்தோம் என்றால், இதே நாங்கள் வச்சு நாங்கள் புக்கை மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ விஷயத்தை எங்களுக்கு விளங்கி கொள்ளும். என்ன சார் கேள்வி இருக்கா உங்களுக்கு? நாங்கள் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம்னு சொன்னா, இதை நாங்கள் மேலோட்டம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ நீங்கள் புக்கை வாசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் புக்கை மேலோட்டமாக பார்ப்போம். மேலோட்டமாக பார்த்துட்டு இதில் சில ஹதீஸ்கள் எல்லாம் மேய்க்குது. அடுத்து நாங்கள் சில கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் கேள்வி பதில் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். அடுத்த பாடத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் எத்தனை பாடம் நீக்கிறெல்லாம் உங்களுக்கு பாடம் நீக்கிறது 26, 28, 30
30 பாடம் இருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக போகணும். 30 பாடம் இருக்கு எங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு 30 கிழமை 30 கிழமை இப்போ ஏற்கனவே வருஷம் முடிகிற அளவில் இருக்குது. இன்ஷால்ல நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். இடைக்கிட சில நேரத்துக்கு கொஞ்சம் செமினார் மாதிரி ஃபுல்லாக போட்டு சில 2-3 பாடத்தை ஒரு அடிக்கு முடிக்க பார்ப்போம். ஸ்டார்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாகிக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். வேற என்ன சரி கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்வி எழுதி மிக்கிறா? விளங்கிச்சா? சப்ஜெக்ட் sir. விளங்கிச்சா? ஓ, ஃபுல்லா விளங்கிச்சு. Yes, sir. ஓ, சில விஷயங்கள் படிச்சுக்கொண்டீங்க. அப்போ அக்கீதா சம்பந்தமான விஷயங்கள் படிச்சுங்க. என்ன படிச்சீங்க இன்றைக்கு? மெயின் என்னத்தை நாங்க பார்த்தோம்? நாங்க பார்த்த முக்கியமான விஷயங்கள் என்னண்டா 6 விஷயம் பார்த்தோம். யாருக்கு சொல்லலும் 6 விஷயத்தை? 6 விஷயத்தை யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு 6 விஷயத்தை சொல்லலாம்? 6 விஷயங்களை நாங்க அக்கீதால பார்த்தோம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். அந்த 6 விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அல்லாஹ், அல்லாஹ்வின் படைப்புகள், தூதர்கள், வேதங்கள், மறுமையினால், அல்லாஹ்வை பத்தி ஈமான் கொள்றது, ஆமன்து பில்லாஹி, அடுத்தது மலக்குமார்களே மலக்குமார்களை பத்தி ஈமான் கொள்றது, அடுத்தது வக்குத்துபிஹின்னா வேதங்களை பத்தி ஈமான் கொள்றது. அடுத்தது நீங்க சொல்லுங்க. இந்த விஷயங்கள் ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வரசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைர் வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. 6 விஷயம். அந்த 6ஐயும் சுருக்கி 4க்கு பிரிச்சு தந்திருக்கிறான். அந்த 6ம் தான், ஆனா 4க்கு பிரிச்சு தந்திருக்கிறான். அதை நாங்க பார்த்தோம். இலாஹியத், இலாஹ் என்ற கடவுள், அல்லாஹ் பத்தின விஷயங்கள் எல்லாம் இலாஹியத்ல வரும். நுபுவத் என்றது நபிமாருடைய சம்பந்தப்பட்ட நபி ரசூல் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரூஹானியத்துக்கு நான் சொன்ன உசுருள்ள சில விஷயங்கள் இருக்கிறது, சில உயிர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. அதாவது சில இதுகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். மலக்குமார்களை படைச்சிருக்கிறான், ஜின்களை படைச்சிருக்கிறான். இன்னும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை படைச்சிருப்பான். அடுத்த கோள்கள் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களோட அறிவுக்குட்பட்டத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மலக்குமாரையும் ஜின்களையும் படைச்சிருக்கிறான். இது ரூஹானியத்துடைய நம்பிக்கை. அதோட அசமியாத்ன்றது மறுமை சம்பந்தமான உலக முடிவு அல்லது ஒரு ஆள் மௌத்தா போனத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறது தான் சம்மியாத் என்றது. இப்போ நாங்கள் இன்ஷால்லா அடுத்த கிழமைக்கு சரியா 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின் இந்த சொன்னா ஆனால் இது அவ்வளோத்தை நீங்கள் கட்டாயம் மனசில் வச்சுக்கொள்ளணும். இது மறக்க எக்ஸாமுக்கு படிச்சு இப்போ முடிஞ்சு இல்லை மறந்துடும் அப்படியா இல்லை. இது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். இவ்வளவுதான விஷயம். அல்லாஹ் பத்தி என்ன நீங்க தெரியணும், மலக்க பத்தி என்ன தெரியணும், வேதத்தை பத்தி என்ன தெரியணும். சின்ன புள்ளிலேருந்து இதே தான் நாங்கள் கேட்டு 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 வார விஷயம். பயான்லேயும் இதே தான் சொல்லுவாங்க. எனவே இது ஒரு கஷ்டமான பாடம் இல்லை. இஸ்லாம் பாடத்தில் எப்படியாலும் 50க்கு கூட கட்டாயம் எடுத்து எல்லாரும் பெரிய ஒரு ரிஸ்க் கொண்டாங்க. ஒரே ஒரு பேப்பர் மறுக்க வரக்கூடியது, கபூரில் வச்சும் வரக்கூடிய பேப்பர் இஸ்லாம் பேப்பர் மட்டும்தான். ஒரு நாள் மெட்ஸ் எல்லாம் வராது. இஸ்லாம் மட்டும் கபூரில் வச்சு வரக்கூடிய பேப்பர். அதுக்கு ஒரு மகசலில் வச்சு இன்னொரு பெரிய பேப்பர் ஒன்று செய்யணும். ஐசுக்கு இந்த பாடம் வந்து வாழ்க்கைக்கு எடுத்து இங்கே படித்தா தான் நாங்கள் ஆன்சர் பண்ணலாம். மண் ரப்புக்க ஒமா தீனுக்கு கபூரில் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் வரும். எப்போன்னு சொன்னால் இங்கே ஆன்சர் கொடுத்தா தான் நாங்கள் ஆன்சர் வரும். இங்கே செஞ்ச அனுப்புரை தான் நாங்கள். எனவே நாங்கள் படிக்க போக்கில் விளங்கி சப்ஜெக்டை படிக்கணும், அப்ளை பண்ணணும், எங்களோட வாழ்க்கையில் பிரயோகிக்கணும். அப்படியா இருந்தால் தான் எங்களுக்கு இஸ்லாம் பாடம் லேசாகும். இஸ்லாம் பாடம் கஷ்டமான பாடம் இல்லை. இஸ்லாம் பாடம் லேசாக 100 மார்க்ஸ் எடுக்கிறது. அக்கீதா நம்பிக்கை கோட்பாடு.